Assalamualaikum warahmatullahi wabarakatuh, kawan Manorele. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Ustaz. Assalamualaikum. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh, sir. நான் மட்டும்தானா சலாம் கேக்குது, அடுத்த ஆக்களுக்கு என்ன மாதிரி? Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Ustaz. ஓகே, இங்க அடுத்த ஆக்கள் சலாத்துக்கு பதில் சொல்லுங்கம்மா எல்லாரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi Waalaikumsalam warahmatullahi wabarakatuh, sir. ஓகே, சரி. இன்னைக்கு என்ன நாள்? என்ன ஸ்பெஷல் நாள் இன்னைக்கு? இன்னைக்கு பிறை 9 ஆஷூரா. அப்ப இன்னைக்கு என்ன செய்யற? பிறைய பார்த்துட்டு இருக்கிறதா இன்றைய நாள்? நோம்பு பிடிக்கிறேன். பிடிச்சா? ஓ, இன்னைக்கு மட்டுமா நோம்பு? நான் நேத்தும் இன்றைக்கும் டேட் இன்னைக்கா? அதுதான் அப்படின்டா எங்களுக்கு தெரியாது. சொன்னா டேடா நேத்து பிடிக்கலுண்டு, அப்புறம் நேத்து பிடிச்சால் அப்புறம் இன்றைக்கும் நாளைக்குமாமே. நேத்து இன்னைக்கும் இல்ல, பிறை 9, பிறை தென்பட்டு 9ஆம் 10ஆம் நாள். அப்படின்னா சரி, அப்ப இன்னைக்கு. நாளைக்கு பிடிக்கவா? ஓ, நாளைக்கு தான் பிடிக்கணும். நேத்து யார் நேத்து பிடிச்ச? நான் எங்க வீட்டுல எல்லாரும் நேத்து பிறை 9ஆ? ஏப்ரல். தெரி பக்கத்து டென்டிஸ் என்ன அதுக்கு பிறகு எல்லாரும் பிடிச்சி. முகரம் பிறை தென்பட்டது 17ஆம் தேதி. அப்ப 17ல முதலாவது பிறை 17 18னா 1 2 3 4 5 6 7 8 9. இன்னைக்கு 9வது பிறை. அப்ப இன்னைக்கு நோம்பு, அப்ப நாளைக்கும் பிடிக்கணும். நாளைக்கு 10ஆம் நாள். நேற்று பிடிச்ச, அப்ப அது சுன்னத்தான நோன்பாக கணிப்பிடப்படும். ஆனால் ஆஷுரா தாஷுரா நோன்பு அல்லது. சரியா? தெரியாம செய்யறதுக்கு மன்னிப்பேக்கி. ஓகே, எல்லாரும் நோன்பு தானே பிள்ளைகள்? ஓ சார். ஓகே, உங்களுக்கு அஹ், குறிப்பாக நான் ஒரு எதிர்பாராத விதமா இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில நடக்குது. ஏன்னா இன்ஷால்லா வாரக்கிழமையில இருந்து இன்ஷால்லா உங்களுக்கு 2 கிளாஸா மாறப்போகுது. டாடா பாய் பாய் சொல்ல போறோம் 26 பேச்சுக்கு. இனி 27 பேட்ச் தான் இனி உங்களுக்கு 2 கிளாஸா மாறப்போகுது. புது ஆட்கள் வர போறாங்க. யூடியூப் லைவ்ல போக போகுது எல்லாமே. ஸோ இவ்வளவு நாளும் நாங்க பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா போனது போதும். இனி நாங்க ஸ்பீடா போக போறோம். இன்ஷால்லா ஜூலை மாதத்துல இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அசிஸ்டன்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் சேஞ்ச், உங்களோட மந்த்லி பேமெண்ட்ல சேஞ்ச் ஆகும், உங்களோட டைம் டேபிள்ல சேஞ்ச் ஆகும், டைம் சேஞ்ச் ஆகும், முறை சேஞ்ச் ஆகும். எல்லாம் சேஞ்ச் ஆகும் இன்ஷால்லா. ஸோ இந்த 2 வீக் தான். சில பேர் கொஞ்சம் சொன்னீங்க சார், எனக்கு ஈவினிங் டைம்ல இந்த டைம்ல இருந்து நிறைய பேர் கொஞ்சம் வந்தில்ல. சொன்னீங்க தான், இந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டம் இஷ்யூ, கிளாஸஸ் போற அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாசம் மட்டும் தானே எனக்கும் எக்ஸாம் முடியுது வாரக்கிழமையோட. அதுக்கப்புறம் இன்ஷால்லா எல்லாம் சரியாகும். மேபி வாரக்கிழமையும் சம்டைம் இதே டைம் தான், அதுக்கு பிறகுதான் சரி வரும்னு நினைக்கிறேன் நான். சம்டைம் வாரக்கிழமை 2 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுமோ தெரியல. நாங்க பார்த்துட்டு இன்ஷால்லா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிதானே? ரைட். முக்கியமாக நாம் இஸ்லாமிய நாகரிக பாடம் படிக்கிற பிள்ளைகள், இஸ்லாம் படிக்கிற பிள்ளைகள், இந்த இன்றைய நாளோட பெருமதி தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நீங்க நோம்பு பிடிச்சிக்கணும். இன்றைக்கு பிடிக்காதவங்க நாளைக்கு பிடிங்க, பிரச்சனை இல்லை. ரெண்டும் பிடிக்கணும்னு கட்டாயம் இல்லை. இயலாத சந்தர்ப்பத்துல, தெரியாத சந்தர்ப்பத்துல நாளைக்கும் பிடிக்கலாம். சரி, கட்டாயம் நாளைக்கு நீங்க இன்னைக்கு பிடிக்காதவங்க நாளைக்கு நல்லா பிடிச்சி உங்களோட பிரார்த்தனைகள் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க, நாங்களும் உங்களை சேர்த்துக்கொள்றோம். உங்களோட கல்வி நடவடிக்கைகள், நீங்க படிக்கிற பாடம் இலகுவாகணும், ஏலோல் பரீட்சையில நல்லா 3 இயர் ரிசல்ட்ஸ் எடுக்கணும், யூனிவர்சிட்டி போகணும்னு சொல்லி அந்த நியத்தோட நோன்புகளை பிடிங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லக்கூடிய தரட்டும் கூறி நாங்க பாட்டு சொல்லுங்க, நாங்க போவோம். இன்னைக்கு நாங்க துணை சட்ட மூலாதாரங்களை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ண வைக்கிறோம். சரிதானே? நான் 2 துணை சட்ட மூலாதாரம் தான் படிக்கிறேன் நான் தலைப்பு போட்டிருந்தது. பட் அப்படி அல்ல, இன்னைக்கு நாங்க மொத்தமாக நாங்க கம்ப்ளீட் பண்றோம். காரணம் ஏற்கனவே 2 கிளாஸஸ் கட் பண்ண இருந்தது. அப்ப நாங்க பொறுமையாக போக இயலாது. நாங்க இன்றைக்கு உருஃப் வரைக்கும் டோட்டல் துணை சட்ட மூலாதாரத்தையும் நாங்க இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ண வைக்கிறோம். சரிதானே? ரைட். ஓகே, இப்ப நாங்க கடந்த பாட வேலையில என்ன துணை சட்ட மூலாதாரம் படிச்சிருந்தோம்? Yes. கியாஸ். கியாஸ்னா என்னது? ஒப்பு நோக்குறது. ஒப்பு நோக்கி தீர்ப்பு எடுக்கிறது. ரைட். கியாஸ் மட்டும் தானா இருக்குது துணை சட்ட மூலாதாரங்கள்ல? இல்ல. என்னெல்லாம் துணை சட்ட மூலாதாரம் இருக்குது சொல்லுங்க பாவம். Istishhal, இஸ்திஸ்ஹாஃப்,
மர்ஸ் மர்சல் மஸ்லஹா مر- முர்சலா. مرسلها முர்சலா مرسلة உருஃப் ஒரு ஓகே மேம். சரி ரைட் எல்லாம் கேக்குதுண்ணா. ரைட் தெரிஞ்சு இஸ்மா வச்சுக்கிறீங்க மாஷா. சரி ஓகே. அல் இஸ்திசான் அப்படின்னு சொன்னா நாங்க முதலாவது விளங்கணும். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது கியாஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், உப்பு நோக்கி முடிவுகள் எடுக்கிறது. ஸோ அல் இஸ்திசான் சம்பந்தமா தான் நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம். அந்த இஸ்திசான் அப்படின்னா இதுவும் ஒரு துணை சட்ட மூலாதாரம். இது எப்படின்னா நல்லதென சிறந்ததென அழகானதென காணல் என்ற இடம் மீனிங். அதாவது ஒரு கியாஸை விட்டும் நீங்கி அதனை விட பலமான ஒரு கியாஸை நோக்கி செல்றதுதான் இந்த அல் இஸ்திஹ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. கியாஸை விட்டு பிரிதொரு தீர்வுக்கு வரும் முயற்சி. ஒப்பு நோக்கி பார்த்தாலும் தீர்வு வரா சந்தர்ப்பத்துல அதனை விட பல கியாசிக்கும் எல்லாத்தையும் ஒப்பு நோக்கி பார்த்துட்டு அந்த ஒப்பு நோக்கி பார்க்கப்பட்டதுலே பெஸ்டான ஒன்றை சாய்ஸ் பண்றதுதான் இந்த அல் இஸ்திசான்னு சொல்லுவாங்க. ரைட். இப்ப இதுல இந்த இஸ்திசான் வந்து பார்த்தோம்னு சொன்னாப்புல ஷாஃபி ஹம்பலி மதுஹபினர் இதை ஒரு சட்ட மூலாதாரமாக கொள்றாங்க. ஷாஃபி ஹன்பலி மதுஹபினர் இது ஒரு சட்ட மூலாதாரமாக கொள்றாங்க. இல்லை, அதுக்கு காரணங்கள் ஈக்குது, ஒரு சில காரணங்கள் ஈக்குது. இதை வந்து அறிமுகப்படுத்தினது மாலிகி ஹனஃபி மதுஹபினர் தான் இதை அறிமுகப்படுத்தினோம். ஆனா ஈக்கிறதுலே நாங்க வெரி ஸ்ட்ரிக்டான ஆள் யாரை நாங்க பார்த்திருந்தோம்? ஹன்பல் அதாவது மதுஹபுகளை உருவாக்கின அந்த நால்வர்ல இமாம் அஹ்மத் ஷாஃபி இப்னு ஹன்பலா இமாம் ஷாஃபி மதுஹபின் அவர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான. ஆனா அவர் இதை ஏற்றுக்கொள்றாரா இந்த துணை சட்ட மூலாதார இஸ்திசான? இல்ல. இல்ல, ஏற்றுக்கொள்றாரு இல்ல. அப்ப ஏதோ ஒன்று ஈக்குது, அப்படித்தானே? சரி பார்ப்போம். இந்த இஸ்திசான்ல பிள்ளைகள் வகைகள் வந்து ரெண்டு வகைகளாக இதை பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று வெளிப்படையாக இருக்கும் கியாஸை விட்டு மறைந்திருக்கும் கியாஸுக்கு சென்று முடிவு கூறுதல். இன்னொன்று பொது விதியாக வந்துள்ள முடிவுக்கு பகரமாக சிறியதொரு நலனுக்கு முன்னுரிமை வழங்குவதன் மூலம் ஒரு முடிவை பெறுதல். இப்ப வெளிப்படையாக இருக்கும் கியாஸை விட்டு இது பண்ற ரைட். நான் சும்மா கேட்கிறேனே, அன்ஹா உங்களோட ஸ்கூல்ல வந்து எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா, உங்களோட கிளாஸ்மேட் வந்து எத்தனை பிள்ளைகள்? 9 பேர் 9 பேர். தண்ணி போட்டல் நீங்க கொண்டு போற ஸ்கூலுக்கு? ஓ ஹோ ஓகே. அதுல நீங்க மட்டுமா குடிக்கிற? நானும் குடிக்கிறேன், அதுப்புற தண்ணி முடிச்சாக்கள் குடிக்கிறேன். தண்ணி தண்ணி பிடிச்சாங்களா? தண்ணி பாட்டில் கொண்டு வந்தாக்கள் தண்ணி குடிச்சு முடிகிற தண்ணியை சம்டைம் அவங்களுக்கு ஓ போதாட்டி எடுத்து குடிக்கிறேன். ஓ அதுதான் உங்களோட தண்ணி பொட்டிலே எடுத்து அவங்களும் குடிப்பாங்க, அப்படித்தானே? ஓ ஓகே. நம்மட ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஓ அவங்க தண்ணி குடிச்சிட்டு வச்சா நாங்க குடிப்போம், நாங்க குடிச்சிட்டு வச்சா அவங்க குடிப்பாங்க. சரிதானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓ அப்படித்தானே? ரைட் ஓகே. இதேதான் நம்ம வீட்லயும் உமா தண்ணி பொட்டில இல்லாட்டி ஒரு மக் ஒன்ல குடிச்சிட்டு மிச்சம் வச்சா நாங்க குடிக்காம இருப்போமா? இல்ல நாங்க தான் குடிச்சு மிச்சம் வச்சா நம்ம உமா குடிக்காம இருப்பாங்க? சொல்லுங்க பிள்ளை. இல்ல. இல்லையா? அப்படின்னா குடிப்பாங்க. குடிப்பாங்க. அப்ப இல்லைன்றீங்க? குடிக்க குடிப்பாங்க. மாட்டாங்களான்னு தெரியல. சரி சரி, குடிப்பாங்கன்னு சொன்னீங்க. சரி ஓகே. இப்ப இந்த வேட்டை பறவைகள் எனக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க. வேட்டை பறவைகள் எது? வேட்டை பறவைகள் எது? அழகு ما- காகம் கழுகு. ما காகம். காகமா? சரி காகம். மீன் கொத்தி. மீன் கொத்தி. வேட்டையாடி உணவை உண்றதுதான். இந்த வேட்டையாடி உணவு உண்ணும் பிராணிகளை தான் சொல்லுவாங்க வேட்டை பறவைகள் என்று சொல்லி. இந்த புலி சிங்கம் மிருகங்கள் மாதிரி பறவைகள்லயும் அப்படி இருக்குது பிராணிகள். அதான் எது என்று கேட்கிறேன். ஒன்று சொல்லிட்டீங்க, கழுகு, மீன் கொத்தி, பருந்து பருந்து, கொக்கு கொக்கு. ஆ வேற செம்பகம். எது? செம்பகம். 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 ஓகே. செம்பகம். பேர் கேட்டு மிச்சம் காலம் ஆயிட்டு. இப்ப நீங்க சொன்னது அந்த பேரே ஞாபகம் வருது. செம்பகம் ஒன்று ஈக்குது சொல்லி. குயில் குயில். சரி, மயில் குயிலும் என்ன மயில் செய்யுதுன்னா மயில். ஆ, மயில்
மயில், குட், மயில். வேற? சரி, இது எந்த கோழி பாட்டு? கோழி கோழி. கோழி வேட்டையாடி ஆகணுது. அனைத்து மொழி. ஏன் மண்புழு எல்லாம் வேட்டையாடுறதானே. சரி, ஓகே. அதைத்தான் நீங்க சாப்பிடுறானுங்க தெரியுமா? சரி, நீங்க இல்ல நாம எல்லாரும் சாப்பிட்டு அதுதான். சரி, ஓகே. இந்த படத்துல தெரியுற பிராணி என்ன? கழுகு. இந்த பிராணி எது? கழுகு. பாரு. கழுகு. ஆ. பறந்துதான் கழுகு ஏதோ கழுகுன்னு வச்சுக்கோமே, ஈகிள். சரி, இப்ப நான் கேக்குறேன், ஒரு வேட்டை பறவை அருந்திய தண்ணீரை குடிக்கலுமா? எஸ். ஷூரா? ஒரு தண்ணி பாட்டில் ஒண்டி ஈகுது. சரி, இந்த தண்ணி பாட்டில் இதுக்கு கொஞ்சம் தான் தண்ணி ஈகுது. அந்த தண்ணிய இந்த வேட்டை பறவை வந்து குடிச்சிட்டு போயிட்டு குடிச்சிட்டு போனா இப்ப கொஞ்சம் தாக்க தண்ணி ஈகுது. நமக்கு இப்ப தாகம். இப்ப நமக்கு அந்த தண்ணி எடுத்து குடிக்கலுமா? ஏலும். ஏழு. ஏலும். எப்படி 7 மணி சொல்லி இந்த வேட்டை பறவை சாப்பிட்டுறது நமக்கு ஹலாலா ஹராமா? சாப்பிடலுமா? இதை ஹல். ஏழு. சாப்பிடலுமா கழுகெல்லாம்? இல்ல. 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 அவ டெய்லி வீட்டுல சாப்பாடு தான் போல, கழுகு, மீன் கொத்தி, செண்பகம். செம்பகம். டெய்லி தான் நடக்கு போல சாப்பாடுனா. மார்னிங்கா பகலா ஈவினிங்கா சாப்பாடு செம்பகம் எல்லாம்? 3 நேரமும். 3 நேரம், மாஷா அல்லாஹ். சரி, ஓகே. நான் கேட்கிறேன், இப்ப இது வேட்டை பறவைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாப்பிடலுமா? அது நம்ம இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வேட்டை பறவைகளுக்கு என்ன சட்டம் இருக்குது? பிடிக்கேலும். சார், பிடிக்கலுமா? ஏண்டா நாங்களும் ஒரு வேட்டை மிருகம் தானே. நாங்க வந்து இன்னும் ஒரு ஆள் குடிச்சத குடிக்கிற தானே சம்டைம். அவமாய் தானே அதிகம். வேட்டை பறவைகள் நஜீஸ் இல்லையா? நஜீஸ் இல்ல. இல்லையா வேட்டை பறவைகள்? நஜீஸ் அப்படி சொல்லி இல்ல ஒரு இடத்துலயும். சொல்லி இல்லாடி நாம அதை முடிவெடுக்கல, அப்படித்தானே? சரி, இப்ப நாங்க இது எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இப்போ ஒரு சும்மா ஒரு பிராணி ஒன்று சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு போனேன்னு சொன்னா அது வேற. ரைட். இப்ப டிரெக்டா இப்ப நாய் பாண்டி குடிச்சிட்டு போனா நாம குடிக்கலுமா? ஏலா. இல்ல. இல்ல என்ன ஓ, ஏலா. என்ன நடந்தாலும் அது குடிக்கல. சார் அப்ப அந்த தண்ணியே இல்லாம பாலைவனத்தோட சாக போற நிலைமையில இருக்கிற கொஞ்சம் தண்ணி நாய் நாக்கிட்டு போய் நான் அதையும் குடிக்கலவா? குடிக்கமா இல்ல ஹராமா? அந்த இல்ல அந்த டைமுக்கு பிரச்சனை இல்லை. ஏண்டா நீங்க அது குடிக்காம இது செஞ்சா, குடிக்காம இருந்தா தற்கொலைக்கு சமமாயிருமே. சாக போற நிலைமையில நீங்க இது பண்ணா அந்த சிச்சுவேஷன் ஓகே. அந்த டைமுக்கு அது ஹலாலா கருதப்படும், அந்த டைமுக்கு மட்டும். ஏன்னா இஸ்லாம் கஷ்டமான மார்க்கமா? இலகுவான பார்க்க. இலகுவான மார்க்கம். சரிதானே? ரைட். இப்ப இதுல குறிப்பா நாங்க பார்த்தோம்னா வேட்டை பறவைகள் அருந்திய அந்த நீர்ல வந்து எச்சி கலக்கும். வேட்டை பறவை அந்த எச்சி கலக்கும், அதனால அது குடிக்கலான்னு தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு இந்த இஸ்தீசான் என்ற ஒரு துணை சட்ட மூலதனம் வந்துச்சோ அன்றைக்கு வேட்டை பறவைகள் அருந்திய தண்ணீரையும் குடிக்கலாம் என்ற ஒரு முடிவு எடுத்தாங்க. எப்படின்னா இப்ப மனிதன் அருந்திய, இப்ப நான் இப்ப 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 அண்ணா சொன்னாங்க, சார் நான் குடிச்ச தண்ணியை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பாங்க, அவங்க குடிச்ச தண்ணியை நானும் குடிப்பேன்னு சொன்னேன். இப்ப நாங்க அதை நஜீஸா பாக்குறோம், அது நஜீஸா முதலாவது? இல்ல. இல்ல. அதே மாதிரிதான் வேட்டை பறவை வேட்டையாடுறது எதால? அவட காலால வேட்டையாடுது, இதால இது. வேட்டை பறவை அருந்தின தண்ணீரை வந்து குடிக்கலாம். அதை எப்படி ஒப்பிடுறாங்க என்றால், மனிதன் அருந்திய தண்ணீரை இன்னொரு மனிதனால் எப்படி குடிக்க வேண்டுமோ, ஏன்னா மனிதனுடைய வாய் சுத்தம் என்ற அடிப்படையில இந்த பிராணியினுடைய அழகு, அதாவது இந்த உதடு வந்து என்ன, இந்த உதடு வந்து சுத்தம். அது வேட்டை பறவை அப்படியே தண்ணி குளிச்சுட்டா போற, இல்ல. அது எப்படி குடிக்கும்? ஜஸ்ட் அந்த உதடால மட்டும்தானே குடிக்கும். ஓ, உதடால மட்டும்தான் குடிக்கும். அது அப்படி அதுள்ளுக்கு போய் குளிச்சுட்டு போறல, உதடால மட்டும்தான் குடிக்கும். எனவே அதோட உதடு சுத்தம்.
அதனால அந்த தண்ணீரை குடிக்கலாம். இந்த குடுக்குறாங்க பாருங்க, இந்த பொட்டில் கொஞ்சம் அந்த கழுகுக்கு குடுக்குறாங்க. அது இப்ப என்ன செய்யும், அந்த உதடால கொஞ்சத்தை குடிக்கும். குடிச்சதுக்கு பிறகு இவங்க எடுத்து குடிப்பாங்க. ஏன்னா அது குடிக்கலாம். ஏன்னால் அதை எப்படி முடிவெடுத்திக்கிறாங்கன்னால், உண்மையா சட்டப்படி வெளிப்படையா நாங்க பார்த்தோம்னு சொன்னா, வேட்டை பறவைன்றது ஒரு நஜீஸ். வேட்டை பறவை சாப்பிட இல்லாத அது நஜீஸ் மாதிரி. அப்ப அதை அருந்திய தண்ணீரை குடிக்கலா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தது. ஆனா இந்த இஸ்திதா சட்டம் வந்ததுக்கு பிறகு பாருங்க எப்படி ஆழமா போய் முடிவெடுத்திருக்கிறாங்க. வேட்டை பறவை அருந்திய தண்ணீரை குடிக்கலாம். ஆனா அந்த வேட்டை பறவையினுடைய அந்த உதடு சுத்தம், அதனால குடிக்கலாம்னு சொல்லி அந்த சின்ன ஒரு நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தண்ணீரை குடிக்கலாம்னு முடிவெடுத்தாங்க. அப்ப இங்க ஒரு சின்ன நலனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வேட்டை பறவையினுடைய அந்த உதடு சுத்தம், அதனால அந்த தண்ணீரை குடிக்கலாம்ட்டு அந்த ஒரு சின்ன நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கியாசுலையும் நல்ல ஆழமா போய் அந்த சின்ன நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடிக்கலாம்ன்ற ஒரு முடிவை கொண்டு வந்தாங்க. கிளியரா? ஓ சார். சரிதானே? அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைகள். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா வெளிப்படையா நாங்க பார்த்தோம்னா, வேட்டை பறவைகள் அருந்திய நீர், வேட்டை பறவைகள் அருந்திய பின் எஞ்சுகின்ற நீரை வேட்டை மிருகங்கள் அருந்திய நீரோட ஒப்பிடுறது. அம்மிருகங்களோட வாயில எச்சில் கலக்கும். அதுல எச்சில் நஜீஸ் என்பதால் நஜீஸ் என்ற முடிவுக்கு தான் வர வேண்டி இருக்குது. ஆனாலும் இங்க வெளிப்படையான கியாஸ், நாங்க வெளிப்படையா பார்த்தா அப்படித்தானே. இப்ப கியாஸ் அடிப்படையில, கியாஸ் சட்டமூலத்தின் அடிப்படையில வச்சு பார்த்தோம்னா அது குடிச்சதை குடிக்கலாம். ஆனா அந்த வெளிப்படையான கியாஸை விட்டுட்டு நாங்க மறைமுகமா மறைவான கியாஸ், மனிதனோட ஒப்பிட்டு நாங்க ஒரு ஆழமாக போய் அந்த உதடோட மனிதனோட உதடு குடிச்சிட்டு அது நஜீஸ் இல்லை, அது மாதிரி அவட உதடால குடிச்சாலும் அது நஜீஸ் இல்லை, அதுவும் சுத்தம் தான் என்ற அடிப்படையில் தான் முடிவெடுத்திக்கிறான். எனவே அது நஜீஸ் அல்லாத குடிக்கலாம் என்ற ஒரு முடிவு மனிதனோட ஒப்பிட்டு தான் அந்த முடிவெடுத்திக்கிறாங்க. மனிதனோட ஒப்பிட்டு, மனிதன உதட்டோட ஒப்பிட்டு தான் வேட்டை பறவைகள் அருந்தியத்தையும் குடிக்கலாம் என்று முடிவெடுத்திக்கிறாங்க. அப்ப இது வெளிப்படையாக இருக்கும் கியாசை விட்டு மறைந்திருக்கும் கியாசை சென்று முடிவு போறார். இது ஒன்று. அதே மாதிரி ரெண்டாவது என்னன்னா, பொது விதியாக வந்துள்ள முடிவுக்கு பகரமா சிறியதொரு நலனுக்கு முன்னுரிமை வழங்குவதன் மூலம் ஒரு முடிவை பெறுறது. இப்ப நஜீஸ கொஞ்சம் அகற்றினா நஜீஸ் நீங்கிருமா? இல்ல சொல்லுங்க. இல்ல, அதுல நிறம், மனம், சுவை மூணு மாறும். நஜீஸ இப்ப ஒரு பன்றி நம்மட நாம இப்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஹாஸ்டல்ல என்ன செஞ்சிருவோம்னு சொன்னா ட்ரெஸ்ஸை இது பண்றோம். அதான் மேலுக்கு ஹாஸ்டல் தான், எங்களுக்கு அப்படி நடந்தில்ல. ஆனா கீழ் ஹாஸ்டல் தானே, கீழ் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க கொடியில அந்த ட்ரெக்ல ட்ரெஸ்ஸை போட்டு வைப்பாங்க. போட்டு வச்சா என்ன நடக்கும்னு சொன்னா, நாய் விழுந்துடும். சில டைம் காத்துக்கு அது கீழே விழுந்தா நாய் என்ன செஞ்சிடும், அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே வாயால இழுத்து கொண்டே போட்டுரும் வெளியே. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அந்த ட்ரெஸ்ஸை என்ன செய்யலாம்? நாம இப்ப அதை போடணுமே என்ன செய்யணும்? 7 தரம் 7 முறை கழுவணும். கழுவி மண் கரைசல் போட்டு கழுவணும். 7 தரம் கழுவி அதை ஒரு தரம் மண்ணால கழுவணும். 7 தடவை கழுவணும். அது நாய்க்கு மட்டுமா அந்த ரூல்? நாய்க்கும் பண்டிக்கும். பன்றிக்கும். இந்த ரெண்டுமே 7 தடவை கழுவி என்ன செய்யணும்? 7 தடவை கழுவி மண்ணால நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா சரி. சரி, அப்படி இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப இதுல நாங்க இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அது பொது விதி தானே, நமக்கு தெரியும் எல்லாருக்கும். பொது விதி நஜீஸ் நஜீஸ் தான், அதை முழுமையாக ஆற்றினால்தான் நஜீஸ் இல்லாம போகும். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு வேளை கிணத்துக்குள்ளுக்கு என்ன செஞ்சுட்டு நாய் விழுந்துட்டு விழுந்து எழுப்பிட்டு போயிட்டு, இப்ப என்ன செய்யறது? அந்த தண்ணியை குடிக்கிறதா? அத குடிக்கிறல்ல, அப்ப என்ன செய்யறது? கிணற்ற சுத்தம் செய்யணும். கிளீன் பண்ற. கிளீன் பண்ணா இப்படி இறைக்கிறதா ஃபுல்லா, இல்லாட்டி ஒரு 2 வாளி தண்ணியை மட்டும் அழைச்சு போட்டா போதுமா? உப்புல தண்ணிக்கு 2 வாளிண்டு தான் இத படிக்காட்டி. அன்ஹா நஜீஸ் என்று சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த கழுகு மலம் கழிச்சிட்டு போயிட்டு வைங்களே கிணத்துள்ளுக்கு, அந்த டைமும் கிணத்தை இறக்கலுமா? என்ன செய்யற அந்த டைமுக்கு? இதே இல்ல, நாய் பன்றிய வெயிட் நான் கேக்குறது சொல்லுங்க. இப்ப இந்த கழுகு கிணற்றுல பறக்கும் போது மலத்தை கழிச்சிட்டு போயிட்டு,
இப்ப அந்த டைம் நாம என்ன செய்யறோம்? இல்லத்த கிணத்து இந்த ஃபுல்லா எனக்கு அளவு இருக்கிறது. பார்த்து தெரியவே சார் அது. சரி சொல்லுங்க, அதாவது கிணத்த ஃபுல்லா இல்ல இறைக்கிறதா அத இல்லாட்டி பார்த்துட்டே இருக்கிறல நம்ம கிணற. சரி நீங்க உங்களோட கண் முன்னுக்கும் கண்டுட்டீங்க, மலம் கழிச்சிட்டு போகுது, இப்ப மலம் மீக்கி கிணத்துள்ளுக்கும் விளங்குது உங்களுக்கு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? அதை ஃபுல்லா கிணத்தை அத இறைப்பீங்களா? அது ஒரு வந்து பக்கெட்டெல்லாம் குள்ளத்தைனை விட எடுத்து எடுக்கிறது. கூடன்றதால அதை நீக்கிட்டு குடிக்கிற. வெரி குட். குள்ளத்தை அளவத்தின 210 210. லிட்டர். 210. அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து வெளியே வீசினா சரி. அதுக்காக அந்த பழிக்கு கிணத்தை இறைக்கிறது நல்லமா? இல்ல, வேஸ்ட். இல்ல. இல்ல. ஆனா இது ஒரு பறவை உண்டு மலம் கழிச்சிட்டு போனா அது நஜீஸ், ஓகே, சரிதானே? ஆனா ஒரு நாயொண்டே விழுந்துட்டாக்கு, அன்காட கண் முன்னுக்கு விழுந்துட்டு, இப்ப என்ன அண்ணா செய்யற? ஒரு 2 வாளி தண்ணி அள்ளி போட்டா சரியா? இல்ல கிணத்துல சொன்னோம். கிணத்தை இறைச்சணும் மேண்டா, அதாலும் பிரச்சனை இல்ல, அட ஓடும் மண். தண்ணி ஆனா இல்லை. இது முழுக்க நஜீசுண்டே வந்தது தானே. வேட்டை பறவைகள் வந்து அதை குடிச்சத நமக்கு குடிக்கலாம்னு ஒரு சட்டமே வந்துட்டு. இப்ப நாய் குடிச்சதை நமக்கு குடிச்சிருமா? ஏறாது. இல்ல. அப்ப அந்த கிணத்தை என்ன செய்யணும்? இறைக்கணும். 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 ஏன்னா அது முழுமையாக அது நஜீஸ் பிள்ளைகள், நாய் விழுந்து அப்படித்தான், சரிதானே? அப்ப நாங்க தெளிவா விளங்கி வச்சுக்கணும். மீனா பொது விதியாக வந்துள்ள முடிவுக்கு பகரமாக சிறியதொரு நலனுக்கு முன்னுரிமை வழங்குவதன் மூலம் ஒரு முடிவுக்கு வருது. இப்ப இதுல நாய் விழுந்தா வேற கேஸ். இப்ப நாய் வந்து நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஆனா இப்ப இனி என்னன்னா, நஜீஸை முழுமையா ஆற்றினாத்தான் சுத்தமாகுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப நான் ஸ்டார்ட்ல கேட்ட மாதிரி ஒரு நம்மளோட கண் முன்னுக்கு ஒரு கிணற்றுல ஒரு இந்த கழுகு நெஞ்சிட்டு மலத்தை கழிச்சிட்டு போயிட்டு, அந்த டைமுக்கு நாம ஒரு சில வாளிய மட்டும் அள்ளி அந்த மலத்தை எந்த இடத்துல மலம் விழுந்த மாதிரி நாம கண்டோமோ அந்த இடத்துல மட்டும் ஒரு சில வாளியை எடுத்து வெளியே ஊத்தினா அது சரியாயிரும். சரி, அப்ப இது ஒரு சின்ன நலனுக்கு, ஒரு சிறியதொரு நலனுக்கு முன்னுரிமை வழங்கி முடிவு எடுக்கிறது. அப்ப இத வந்து இந்த இஸ்திசான் வகையில வந்து இஸ்திசான் லரூரி என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இப்ப நாம என்ன செய்யறோம்? நமக்கு கிட்ட ஒரு லேண்ட் ஒண்டி இருக்குது, நம்ம கிட்ட ஒரு பெரிய லேண்ட் ஒண்டி இருக்குது, நிலம் ஒண்டி இருக்குது, அந்த நிலத்தை நாங்க பள்ளிக்கு கொடுக்குறோம், நன்மை வரும் தானே? ஓ, அப்படின்னா வக்குஃபா செய்யறோம். ஒரு 10 பேச்சஸ் நிலம் ஒண்ணு நமக்கு இருக்குது, நாம என்ன செய்யறோம்? நமக்கு நன்மை வரணும்ன்றதுக்காக நமக்கு கபூருல நாம பேச்சதுக்கு பிறகு நம்ம கபூருக்கு பிறகு நமக்கு தொடர்ந்து நன்மை வந்துருக்கணும், நம்ம அந்த 10 பேச்சஸை நாங்க என்ன செய்யறோம்? பள்ளிக்கு தானமா கொடுக்குறோம், வக்குப் செய்யறோம். வக்குப் செஞ்சு அதை ஏற்றுக்கொள்ளப்படும் தானே? ஓ. ஓகே. இதே ஒரு மடையன் வக்குப் செஞ்சா, மடையன்ன்றதே அவன் சுயநினைவோட இருக்கிறதாலே அவனுக்கு சொல்ற மடையன். இல்ல, சுயநினைவு இல்லாதால. சுயநிலவு இல்லாதலாம் அவன் மடையன் சொல்ற. பட் அவனும் என்ன செஞ்சுட்டான்டா, நம்மள மாதிரி ஒரு 10 பேச்சஸ் நிலத்தை வந்து பள்ளிக்கு தானமா கொடுக்குறான். இப்ப அதை பள்ளி ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளேலுமா? ஏலா. ஏலா. ஏண்டா அவர் வந்து சுயநினைவு இல்லாம தானே அதை செய்றாரு. சுய நினைவு இல்லாமத்தான் செய்யறான், ஆனா ஏற்றுக்கொள்ளேலாம். வெளிப்படையாக பார்த்தா, கியாஸ் அடிப்படையில பார்த்தா ஏற்றுக்கொள்ளல சுயநிலை. ஆனா அங்க ஒரு சின்ன நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்னன்னா, அவன் மடையன் தான், கொடுக்குறான் தான், இல்லதான், நடிக்கலாதான், பட் அதனால அவனுக்கு நன்மை போகும் தானே. ஓ. அவன் தெரிஞ்சோ தெரியாம செய்யறானோ, அவன் கொடுக்கறதால அவனுக்கு நன்மை போகும்ன்ற ஒரு சின்ன நலனுண்டு அதுல ஈக்குதானே. ஓ சார். எஸ், அந்த நலனை கருத்தில கொண்டு அந்த வக்குஃபையும், மடையன் செய்யற வக்குஃபையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது என்னன்னு சொல்லுவாங்க? இஸ்திசான் மஸ்லஹி. மஸ்லஹின்னு சொல்லுவாங்க. கிளியரா? தென் இந்த ரெண்டுமே வந்து இஸ்திசான் வகையில பார்த்தீங்கன்னா வெளிப்படையா இருக்கும் கியாசை விட்டு மறைந்திருக்கும் கியாசுக்கு சென்று முடிவு கூறுது. அதுக்கு உதாரணம் தான் அந்த கழுகு அருந்திய ஒரு தண்ணீரை குடிக்கலாம் என்றது வந்து அதுக்கு உதாரணம். அதே மாதிரி பொது விதியாக வந்துள்ள முடிவுக்கு பாரமா சிறியதொரு நலனுக்கு முன்னுரிமை வழங்கி முடிவெடுக்கிறது. இதுக்கு சிறந்த உதாரணம் இந்த 2 வகைகளை பிரிச்சு பார்த்து போட்டிக்கிறாங்க. இந்த 2 வகைகளை நாங்க இந்த இடத்துல சொல்லணும். ரைட், ஒரு நஜீஸ் ஒன்று கிணத்துக்குள்ளுக்கு விழுந்துட்டேன்னு சொன்னா, அந்த நஜீஸ் சொன்னா சிறிதளவான நஜீஸ் ஏதோ விழுந்துட்டேன்னு சொன்னா நாங்க கிணத்துள்ளுக்கு ஒரு 2 வாளி தண்ணி அள்ளி ஊத்தினா சரி. அப்ப இது வந்து இஸ்திசான் லரூரின்னுவாங்க. அதே மடையன் செய்யற வக்குஃப் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அவன் செய்யற அந்த வக்குஃபால நன்மை ஒன்று இருக்குது என்ற ஒரு சின்ன நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வக்குஃபையும் ஏற்றுக்கொள்வாங்க. இது இஸ்திசான் மஸ்லஹின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ரெண்டுமே பொது விதியாக வந்திக்குது. என்ன? நஜீஸ் நஜீஸ் தான், மடையன் செய்யற வக்குஃப் ஏற்றுக்கொள்ளலா, நஜீஸ் நஜீஸ் தான், கிணத்தை தான் இறைக்கணும்.
அப்படின்னு பொது விதி நமக்கு தெரியும். ஆனா பொது விதியா வந்துள்ள ஒரு முடிவுக்கு பாருங்க, ஒரு சின்ன நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முடிவு எடுங்கிறது. கிணத்துல நஜீஸ் விழுந்தா என்ன செய்யற, சின்ன ஒரு நலன், அந்த இடத்துல தண்ணி 2 வழியா ஊத்தினா அது சரியாகிரும். அந்த சின்ன நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அதே மாதிரி மடையன் செய்யறவங்க ஏற்றுக்கொள்ளல, ஆனாலும் அவன் செய்யறதால நன்மை கிடைக்குது என்ற ஒரு சின்ன நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எடுக்கிறாங்க, முடிவெடுக்கிறாங்க. எனவே இது இஸ்திசான் லரூரி முறையே இஸ்திசான் மஸ்லஹி என அழைக்கப்படும். கிளியரா? சார் அப்ப இஸ்திஹ்சான் வரூரியும் மஸ்லஹியும் கிட்டத்தட்ட உண்டா சார்? கிட்டத்தட்ட ஒரே மாதிரித்தான். இஸ்திசான் லரூரியும் கிட்டத்தட்ட உண்டு, ஆனா உண்டல்ல. கிட்டத்தட்ட உண்டு மாதிரி, ஆனா முழுமையா உண்டுன்னு சொல்ல. ஏன்னா இது பொது நலன் அடிப்படையா. இப்ப 2வது மஸ்லஹி இருக்குது, அது பொது நலன் அடிப்படையாக கொண்டது. இப்ப இது பொது நலன் இல்ல. இஸ்திசான் லரூரி பொது நலன் அல்ல. இஸ்திசான் மஸ்லஹி டிரெக்டா பொது நலன் தான். ஒரு மஸ்லஹா பொது முர்சலா. வெரி குட். மஸ்லஹா முர்சலா மாதிரி அடுத்து நாங்க பார்க்க வைக்கிறோம். அது பொது நலன் டிரெக்டா. ஆனா லரூரின்றது பொது நலன் அல்ல. அது ஒரு சின்ன நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடி எடுக்கிறாங்க. ஆனா அது இதுக்குள்ள எடுக்கலாம். ஆனா நாங்க ஒண்டா பார்க்க கூடாது, வேற தான் பார்க்கணுமேமா. ஆ சார். ஓகே, கிளியரா? ஓ சார். ஓகே. அடடடா, நம்ம ஷம்ஹாவுக்கு கிளியர் ஆயிச்சோ தெரியாது. ஷம்ஹட்ட சொல்லணும். ஷம்ஹா, Yes, sir. டிட் யூ see our யூடியூப் வீடியோ? Not yet, sir. ஓகே ஷம்ஹா, நாங்க யூடியூப்ல தான் இனி வீடியோ எல்லாம் போட்டுறோம். உங்களுக்கு யூடியூப்ல நாங்க பேசுறது அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி இங்கிலீஷ் உப தலைப்போட உங்களுக்கு ஓகே தானே? Okay, sir. ஓகே. அப்படி ஏதாவது இஷ்யூ இருக்கும்னு சொன்னா சொல்லுங்க. அடுத்து இப்ப எல்லாம் யூடியூப்ல நாங்க பேசக்குள்ளேயே டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி வருது. சரி, அப்ப நாங்க அதே மாதிரி செஞ்சு தரோம். நான் நினைக்கிறேன் அன்றைக்கு 2 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல, சரி இங்கிலீஷ் மீடியம்லயும் போடுங்க. அந்த டைம்ல சம்மட ஞாபகம் தான் வந்து. ரைட். ஓகே, இன்ஷால்லா நாங்க உங்களுக்கு அப்படி செஞ்சு தரோம். சரியாம்மா? Okay, sir. ஓகே ஓகே ஓகே. அடுத்து நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிறாங்க. ஏன்னா தமிழ் மீடியம்ல இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி கிளாஸஸ் குறைவு. ஏன்னா ஸோ நாங்கள் இன்ஷால்லா அந்த சப்போர்ட் தாரோம். ஓகே, ரைட். இப்ப இதுல அடுத்தது இஸ்திசான் சட்ட மூலாதாரம் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன, எவிடன்ஸ் என்ன, ப்ரூஃப் என்ன, ஆதாரம் இருக்குது. இஸ்திசான் தனியான சட்ட மூலாதாரம் அல்லது அது கியாசை அல்லது உறுப்பை சார்ந்துதான் முடிவெடுக்கிறாங்க. இப்ப நாங்க பார்த்தோம் தானே, இப்ப கழுகு அருந்தி அந்த தண்ணீரை வாட்டரை குடிக்க இயலும். மலம், அத ஒரு பறவை உண்டு கிணத்துள்ளுக்கு மலத்தை கழிச்சிட்டு போனா கிணத்தை இறக்க தேவையில்ல, 2 வாளி தண்ணியை ஊத்தினாலே சரி. மடையன் செய்யற வக்குஃபையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு முடிவு எல்லாமே நாங்க கியாச சார்ந்துதானே இந்த இஸ்திசான் இருக்குது. அப்படித்தானே மில்லல்? ஓ சார். கியாச அடியாக கொண்டுதான் இந்த இஸ்திசானே இயங்குது. ரைட். எனவே கியாஸ் முக்கியம், உறுப்பை சார்ந்து அமைந்திக்குது. அது ஒரு ஆதாரம் தான். அடுத்து ஹனஃபி மாலிகி மதபை சார்ந்தோர் இதை அதிகம் பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க தான் இதை அறிமுகப்படுத்துறது. ஹனஃபி மாலிகி மதபினர் அறிவை 10 பாகங்களாக பிரித்து நோக்கினால் இஸ்திசான் 9 பாகங்களாக அமையும் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டா இமாம் மாலிக். மாலிக் இமாம் ரஹி. மாலிக். இப்படித்தான் ப்ரொஃபசர் கேள்வி எடுப்பாரு. இப்படி இதெல்லாம் அவருக்கு எடுக்கிறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட். அறிவை என்ன நல்ல ஃபேமஸான ஒரு கூற்று தானே, ஸ்டேட்மெண்ட் ஒன்று தானே அது. அறிவை 10 பாகங்களாக பிரிச்சு இஸ்திசான 9 பாகங்களாக அமையும் சொல்லி. முழுமையாக கியாஸில் மூழ்கி விடுபவர் ஓப்புலர். இப்ப இப்படித்தான் கியாஸ்ல முழுமையா வீழ்கிடும் பாருங்க. முழுமையா கியாஸ் மூழ்கி விடுபவர் நபிசல்லாவுடைய சுன்னாவுக்கு வெளியே சென்று விட முடியும். இஸ்திசான் அறிவின் தூணாகும் என இமாம் மாலிக்கின் மாணவரான உண்மைதான். கியாஸ்ல முழுமையா மூழ்கவும் கூடாது. ஏன்னா அப்படி ஒப்பு நோக்க போனா கடைசியில முடிஞ்சிடும் எல்லாம். எப்படி தெரியுமா ஒப்பு நோக்குறது? இப்ப அந்த காலத்துல சாப்பாடு பேரிச்சம்பழம் பிரதானமானது. அப்ப இந்த காலத்திலயும் அதே பேரிச்சம்பழத்தை தேடிடுமா? நம்ம நாட்டுல பேரிச்சம்பழம் மீக்குதா? இல்ல. 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 அப்படி ஒப்பு நோக்க போனா முடிச்சு. அதான் சொல்றான், முழுமையா கியாஸ்ல மூழ்கி விட்டு நபியோட சுண்ணாவுக்கும் வெளியே சென்று விடுவாரு. எனவே இஸ்திசான் அறிவின் தூணாகும் அப்படின்ற ஒரு கூற்று மிகுது. அதே மாதிரி இமாம் அபு ஹனிஃபா மாணவர்கள் கியாஸில் ஏதேனும் சர்ச்சை கிளப்பினால் நான் இஸ்திசானுக்கும் செல்கிறேன், அப்போது எவரும் எதனையும் கூற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது கியாஸ்ல ஏதாலும் ஒரு சிச்சுவேஷன், ஒரு குழப்ப நிலைன்னு வந்தா என்ன செஞ்சது, இஸ்திசானுக்கு போய்த்துருது. இஸ்திசானுக்கு போறேன்னு எப்படி, வேட்டை பறவை அருந்திய தண்ணீரை குடிக்கல, அதானே கியாஸ். ஆனா இஸ்திசான் மூலம் எப்படி முடிவெடுக்கப்பட்டுச்சு? உள்ளத்தை நலவை பார்த்து. ஆஹா இல்ல 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 இல்ல.
வேட்டை பறவை அருந்திய தண்ணீரை குடிக்கல ஏன்னா நஜீஸ் கலக்கும் என்று சொல்லித்தான் நம்ம மனிதனுக்கு வெளிப்படையா பார்த்தா. ஆனா இஸ்தீசான் அடிப்படையில எப்படி மனி- முடிவெடுத்தாங்க அதை? மனிதனுக்கு ஒப்பாக்கி மனிதனுக்கு ஒப்பாக்கி இதுல எது சுத்தம் என்று முடிவெடுத்தாங்க. ஒரு அழகு சுத்தம் அது அழகு இந்த உதடு வந்து சுத்தம் என்றதால அது அறந்த நேரத்தை குடிக்கலாம்னு சொல்லி அதான் சொல்லிக்கிறாங்க பாருங்க. இவன் அபு ஹனீஃபோட மாணவர்கள் கிளாஸ்ல என்ன சரி இஷ்யூ ஆயினா இஸ்தீசானுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவரும் முடிவெடுத்துரு. அப்புறம் அதை யாரும் எதையும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இஸ்தீசான் மூலம் தீர்வு பெறுகின்ற போது கியாஸ் உருஃபு மஸ்லஹா என்பன கருத்தில் கொள்ளப்படுகின்றன. அவை சட்ட மூலாதாரங்கள் என்ற வகையில இஸ்தீசானும் கூட மூலாதாரமே ஆகும். இஸ்தீசானும் ஒரு சட்ட மூலாதாரம் தான். சரி, சார் ஆனாலும் இதுக்கு இவ்வளவு ஆதாரம் ஈகுது. ஆனால் நாங்க பார்த்தோம் அப்பதே மெயினான ஒருத்தர் இத ஏற்றுக்கொள்றாரு இல்ல. யாரு? இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபி. ஷாஃபி. இமாம் ஹனஃபி, மாலிக் மாலிகா, ஷாஃபி ரஹ்மத்துல்லா. இது யார் சாம்சங் வந்தீங்க? எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட? சாம்சங் எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்? ஹிக்மட் ரெஜிஸ்டர் நம்பர் எங்க? ரீஹாட் எங்க? ஷம்ஹாக்கும் இல்லையா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்? சார் எனக்கு தர இல்ல சார், நீங்க போடவும் இல்ல. கேட்டுட்டு நீங்க தான் பேரெல்லாம், ஆனா ரெஜிஸ்டர் நம்பர் போட இல்ல. நீங்க அசிஸ்டன்ட் கேட்கவும் இல்லையா? ரீஹா, நீங்க அசிஸ்டன்ட் கேட்கலாம். இன்னும் அசிஸ்டன்ட்க்கு ஒரு மெசேஜ போடுங்க இப்பதே, எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தரல தாங்கன்னு சொல்லி. ரீஹா மெசேஜ் சார் போடு. ஓ எனக்கும் அசிஸ்டன்ட் தரல. அந்த குரூப்ல நீங்க பிடிஎஃப் ஒன்று சரி போட்டீங்க, சரி, ஓகே ஓகே, அதான் போடுபட்டது, நான் போட்டது அது. அடுத்து மிஸ் அதுல தான் ஆகிறவங்களுக்கு எடுத்தேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அசிஸ்டன்ட் பார்த்து தருவான். சரி சார், கொஞ்சம் லேட்டா கேட்க. ஓகே, அவங்களுக்கு போட. ஹிக்மா நீங்களும் அசிஸ்டன்ட்க்கு போடுங்க மெசேஜ். குரூப் லெட்மி நினைக்கிறாங்க தானே அசிஸ்டன்ட்னு சொல்லி, அவங்களுக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தரல தாங்கண்டி. அடுத்தது ஷம்ஹாக்கும் இல்லையா? ஒன்றும் சார். இல்லையா? அல்லாவே, ஷம்ஹா அசிஸ்டன்ட் நம்பர் தானே? யா சார். ஓகே, ப்ளீஸ் புட் த மெசேஜ் டு ஹர். ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தர சொல்லி நீங்க அவளுக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. அடுத்தது நசீம், நசீம் உங்களுக்கும் இல்லையா? ஓகேம்மா, நீங்களும் அசிஸ்டன்ட் மெசேஜை போடுங்க, எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று தாங்கன்னு சொல்லி. சரி சார். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கட்டாயம் வேணுமா? ஏன்னா புது புது பிள்ளைகள் வரக்குள்ள அவங்க வந்து நீங்க பெஸ்ட்டுக்கு வந்தாக்கள் தானே, அப்போ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பொண்டு வந்து பாருங்க, எல்லாரோட நம்பர் எத்தனை நிலை இருக்குதுன்னு 1 7 23 21 அப்படின்னு இருக்குது. அவை புது பிள்ளைகள் வரக்குள்ள அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 50 100 அப்படித்தான் போகும். அப்ப நீங்க மிஸ் ஆயினீங்கன்னா நீங்களும் 50 100, அப்ப நீங்களும் புதுசா ஜாயின் ஆயின புள்ளன்னு தான் பிறகு நாங்க பார்ப்போம். அதனால ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இப்பதே எடுத்துக்கொள்ளுங்க, அப்பதான் முன்னுக்குள்ள நம்பர்களும் உங்களுக்கு குயிக்கா கிடைக்கும். சரி, இஸ்திசானுக்கு எவிடன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதான் ஏற்க மறுப்போர் சில நியாயங்களை முன்வைக்கிறாங்க. என்னன்னா, இப்ப இமாம் ஷாஃபி அவங்க தான் எவர் ஒன்றை சிறந்ததென கருதி முடிவிக்கிறாரோ அவர் சட்டம் இயற்றுவராக மாறிவிட்டார். ஏன்னா இப்ப அவர் வந்து சட்டம் இயற்ற மாதிரி, இஸ்லாத்துல வந்து சட்டம் இயற்ற அதிகாரம் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீக்குது. யாருக்கு? அல்லாவுக்கு மட்டும்தான், மனிதனுக்கு இல்ல. இப்ப பாருங்க, வேட்டை பறவை அருந்திய தண்ணீரை குடிக்கலாம் வெளிப்படையா பார்த்தா. ஆனா இஸ்தீசான் அடிப்படையாக கூட குடிக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அப்ப இன்னொருத்தர் சட்டம் இயற்றார் தானே. எனவே சட்டம் இயற்ற அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும்தான் நீக்குது, அடியானுக்கு இல்லைன்ற அடிப்படையில அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இதை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்துன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிறந்ததென ஒருவர் கருதுவதானது அவர் விருப்பு வெறுப்பை சார்ந்தது. எல்லாரும் விருப்பு வெறுப்பு தானே. இது பாருங்க, விருப்பு வெறுப்பானது சட்டத்திலும் வேறுபாட்டை தோற்று. எவரும் ஒரு குறித்த திசையை நோக்கி அதன் பக்கமே கௌபா இருக்குது என கருதி தொழ முடியாது. இப்படிதான் நமக்கு இப்ப கௌபா எங்க இருக்குதுன்னு சொல்லி கிப்லா திசை நாங்க இப்படி பார்த்து அப்படித்தான் தொழ வைக்கோம். இங்கதான் நீ தொழணும் அப்படின்னு சொல்லிடுமா நமக்கு? ஏல. ஏன்னா அப்ப அப்படியும் இருக்குது. நீங்கள் அல்லாஹ்வுக்குமான தூதருக்கும் உலுல் அம்ருகளுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்ற இந்த உலுல் அம்ருன்றதுமா தலைவர்களை தான் சொல்றேன். மனிதர்கள்லயே நாங்க இப்ப தலைவர்களா தெரிவு செய்யறோம், அவங்களுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு தான் நீ என்ன சொல்றாங்க. குறிப்பாக எப்ப பார்த்தாலும் இந்த பிறையில பிரச்சனை தான். இப்ப இங்க பாருங்க, அல் குர்ஆனே சொல்லுது உங்களோட தலைவர்களுக்கு நீங்க கட்டுப்படுங்க. உங்களுக்கு பிறை விஷயத்துல குழப்பம் இருக்குமா இருந்தா உங்களோட தலைவர்கள் எதை சொல்றாங்களோ அதை கேளுங்க. ஜமியத்துல் உலமா என்ன சொல்லுது? பிற தென்படல,
எனவே நீங்க நாளைக்கு நோம்ப பிடிங்க. ஆனா நம்மட கூட்டங்கள் என்ன செஞ்சுச்சு? என்ன செஞ்சுச்சு நம்மட கூட்டம்? 30 நோம்பும் அவங்க பிடிக்கல, பெருநாளை கொண்டாடிட்டாங்க. கடைசியில மக்களையும் குழப்பி அன்னைக்கு அப்ப பார்த்தா சில பேருக்கு பெருநாளும் இல்லை நோம்பும் இல்லை, தெரியுமா? அப்ப இவ்வளவு பிரச்சனையும் காரணம் அவங்க தானே. பெரும்பான்மையா வாழ்ற ஒரு நாட்டுல பிறைய கண்டால், அதாவது ரிஸ்வி முஃப்தி ஒரு பயான்ல சொல்லி இருந்தார் என்னன்னா, பெரும்பான்மையா வாழ்ற ஒரு நாட்டுல அப்படி பிறைய கண்டாலும் கூட ஒரு சிறு பெரும்பான்மையான மக்கள், இப்ப பௌத்த மக்கள் ஈக்கிற ஒரு நாட்டுல ஒரு முஸ்லீம் மக்கள் சிறுபான்மையா வாழ்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சிறுபான்மை சமூகமா வாழ்ற நாம திடீரென்று ஒரு சின்ன பிறையை கண்டு சமூகம் குழப்பம் அடையமாக இருக்குமா இருந்தா அவர் அந்த இடத்துல பொறுமை வெளியே சொல்லாம பொறுமை பார்ப்பதுதான் சிறந்ததுன்னு ரிஸ்வி ஒரு பயன்ல சொல்லியிருந்தார். சரி, ஏன்னா குழப்பம் எப்படி பாருங்க, அன்னைக்கு நோம்பும் இல்லை பெருநாளும் இல்லை சில பேர். அப்ப அந்த நாட்டை குழப்புற மாதிரி தானே இதே சிச்சுவேஷன் வார முறையும் வரும். இது வளமே எனக்கு தெரிஞ்சு இந்த 3-4 வருஷம் இப்படியே தானே நடக்குது. ஆஹ் நபி அவங்க அவ்வளவு உயர்ந்த தரத்தில் இருந்தும் கூட இந்த இஸ்தீசான பயன்படுத்தல. வெறுமனே அறிவுக்கும் இஸ்தீசானுக்கும் இடம் கொடுத்தால் தகுதியற்றோரும் இஜ்தியா செய்ய முற்படுவாங்க. எனவே இதுல ஃபைனல் டிசிஷன் என்ன, இது ஆதாரமும் மீக்குது, எதிரான கருத்தும் மீக்குது. எனவே இதுல ஃபைனல் டிசிஷன் என்ன? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க இதுக்கு என்னன்னா, இஸ்தீசான் என்பது வெறுமனே நலனை மாத்திரம் கருத்துல கொண்டு முடிவெடுக்கிறது அல்ல. வெறுமனே ஒரு நலனை மாத்திரம் கருத்துல கொண்டு முடிவெடுக்கல. மாறாக இஸ்தீசான் மூலம் தீர்வு பெறுவது என்பது ஒன்றில் உருபை அல்லது மஸ்லகாவை அல்லது கியாஸில் இருந்து சார்ந்து முடிவெடுத்தா சரி. அப்படின்னா முடிவெடுக்கும் போது கியாச சார்ந்து முடிவெடுக்கணும், இல்லைன்னா மஸ்லகாவை சார்ந்து முடிவெடுக்கணும். அதல்லாம வெறுமனே நலனை மட்டும் அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கிறார். கியாஸ்ல இருந்து முடிவெடுக்கணும், இல்லாட்டி மஸ்லகாவில இருந்து. எனவே வெறுமனே மனோ இச்சையில் தங்காமல் ஆதாரம் ஒன்றை துணையாக கொண்டு இந்த இஸ்திசான் மேற்கொண்டா அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆதாரத்தோட மேற்கொண்டா அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்றுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றான். தென் ஃபைனலா அப்ப இத முடிவு இஸ்திசான்ன்றது அதாவது ஆதரவான எதிரான கருத்துக்கள் ரெண்டு பக்கமும் ஈக்குது. இதை நாம் எப்படி விளங்கணும்டா, ஆதாரத்தோட இஸ்திசான் மேற்கொள்ளப்படுமாக இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நாங்க முடிவெடுத்தா சரி. இப்ப இது எல்லாரும் கிளியரா? ஓ சார். ஓகே, இதுல சந்தேகம் ஏதேனும் இருந்தா கேளுங்கம்மா. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. சார் அப்ப இமாம் அபு ஹனீஃபா வந்து இத மறுக்கிறார் தானே இஸ்திஸ்ஹான? அவர் தான் முன் வச்சது. ஹனஃபி மாலிகி மதுஹபினர் தான் இந்த இஸ்திசான முன் வச்சது. இமாம் ஷாஃபி தான் மறுக்கிறாரு. அன்ஹா மாத்தி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இதுல டவுட் எல்லாரும் கிளியரா? அடுத்த துணை சட்ட மூலாதாரத்துல போமா? போமா அடுத்ததுலுக்கு. ஓகே பிள்ளை, சரி. இப்ப பாருங்க, இது ஈஸியானது, எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன ஒன்று தான் இது. இதான் இந்த முறை உங்களோட சீனியர்ஸ் மார்க் லெவல்ல எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேள்வி. மஸ்லஹா முர்சலா, நல்ல இன்ட்ரெஸ்ட். இதுல பேர்கள் ரெண்டு வருதுதான், இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர் ஒன்று இருக்குது, அல் இஸ்திஸ்லா அப்படின்னு சொல்லி பேர் ரெண்டு வருது. மரா நீங்க சொல்ல வரக்கூடாது, பிறகு ஒழுங்கா படிக்காம இந்த ரெண்டுமே வேற வேற துணை சட்டம், ரெண்டும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். மஸ்லா முர்சலா சொல்ற பேர் தான் அல் இஸ்திஸ்லா சொல்லி. அல் இஸ்திஸ்லா அல்லது மஸ்லஹா முர்சலா என்றா மனித நலன் அல்லது பொது நலனை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கிறது தான் மஸ்லஹா முர்சலா. உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல யமாமா போர் நடைபெற்று அநேகமான சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்துல அந்த டைம்ல வந்து குர்ஆன் வந்து நூலுருப்படுத்தப்பட்டு இருக்கல, ஏன்னா குர்ஆன் நூலுருப்படுத்தப்பட்டு இருக்கல, எல்லாமே மனநலத்துல இருந்தது. அப்ப அந்த மனநம் செஞ்ச சஹாபாக்கள் அநேகமானவங்க இந்த யமாமா போர்ல கொலை செய்யப்பட்டாங்க. கொலை செய்யப்பட்டாங்க. கொலை செய்யப்பட்டா எல்லாருமே அதாவது அதுக்கு பிறகு உமர் அலி பார்த்தாங்க, மனனம் செஞ்ச எல்லாருமே கொலை செய்யப்பட்டுட்டாங்க. எனவே இப்படியே இந்த நிலைமை தொடர்ந்தால்
அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த குருவான் இல்லாம பெய்த்திரும். அதனால இத கட்டாயம் இமிடியட்டா இப்படி ஒரு புக் வடிவில் இது மாதிரி ஒரு புக் வடிவில் இந்த அல் குருவான தொகுக்கணும். மனதுல இருக்கிறத எழுதி ஒரு புக் வடிவில் தொகுக்கணும். அப்படி செஞ்சா எதிர்கால ஜெனரேஷன் அடுத்த சமூகத்துக்கு இந்த குருமான் முழுமையாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில உமர் அலி ஓடி போனாங்க அபூபக்கர்கிட்ட இந்த விஷயத்தை அப்படியே சொன்னாங்க. சொன்ன உடனே அபூபக்கர் அலி சொன்னாங்க, உமர் இது எல்லாமே இல்ல, எனக்கு அதை தொகுக்கிறது என்ன கடமை இல்ல என்று அபூபக்கர் அலி உடனே மறந்துட்டாங்க. ஏன் நபி மறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி. எஸ், நபி அவங்க செஞ்சாதான் அது கடமை. நபி அவங்க செய்யாத ஒன்று கடமை இல்லை. அதான் சொன்னாங்க அபூபக்கர் அலி, அதை தொகுக்கிறது என்ன கடமை இல்லை. ஆனா அதுக்கு பிறகு உமர் அலி விஷயத்தை கொஞ்சம் விளக்கமா சொன்னாங்க. இதுதான் நடக்குது, இப்படியே போச்சுன்னு சொன்னா கொலை மனனம் செஞ்ச ஹாஃபில்மார்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டாங்கடா. அடுத்த சமூகத்தினருக்கு இந்த குருவான் கிடைக்காது. எனவே இமிடியட்டா இந்த குருவான ஒரு புக் வழியில தொகுக்கப்படணும். இது பொது நலன், நம்மட சமூகத்துல நலனை கருத்துல கொண்டுதான் நான் இந்த முடிவை சொல்றேன். கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணத்தோட அபூபக்கர் அலி சரிதான், உண்மைதான் அப்படின்னு சொல்லி இந்த அல் குருவான இந்த ஒரு புக் வடிவில தொகுக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எனவே இது தனி நலனா இல்ல கியாசா, எது பொது நலன், நம்மளுடைய இந்த சமூகத்திட நலனை கருத்துல கொண்டுதான் இந்த முடிவெடுத்தாங்க. எனவே அந்த சமூக நலன் தான் மஸ்லஹான்னு சொல்லுவாங்க. இப்ப அல் குர்ஆன் தொகுக்கப்பட்டதும் இந்த மஸ்லஹா அடிப்படையை வச்சுதான். அதன் மாதிரி சிறைச்சாலைகள், ஏன் இந்த சமூகத்துல சிறைச்சாலை எல்லாம் உருவாக்கப்பட்டு தப்பு செய்யறவங்கள சும்மா ரோட்ல விட்டா இன்னும் தப்பு செய்யாம இருப்பாங்களா? செய்வாங்க. செய்வாங்க. அப்ப தப்பு செய்யறவங்கள ஒரு 2 வருஷம் உள்ளுக்கு அனுப்பி எடுத்தா திருந்திட்டு அதெல்லாம் வருவாங்க. விட்டு திருந்தி வருவாங்க. அப்ப அவங்கள திருத்துறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த ஜெயில், சிறைச்சாலைகள். எனவே இந்த சிறைச்சாலைகள் அமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டதும் இந்த மஸ்லஹா அடிப்படை வச்சுதான். நாணயங்கள் வெளியிடுற பணம், ரைட்? இப்ப பணம் இல்ல, ஆரம்ப காலத்துல என்ன முறை இருந்த? தவளம் தவளமா? அத்தமுறை பண்டம் கொடுத்து சம்பளம். இப்ப நம்ம நாட்டுல என்ன இது வாசனை திரவியங்கள் கராம்பி இருக்குது. இத நாங்க ஒரு ஐரோப்பாக்காரன் கொடுத்தா அவன் என்ன நமக்கு தருவான்? சல்லி. சல்லியா? தங்கத்தை தருவான். அங்க எந்த நாட்டுல என்ன இருக்குதோ தங்கம் பொதிகளை தருவாங்க. சரிதானே? ரைட், ஓகே. இப்ப நாங்க கேட்கிறோம் என்னன்னா, அதுக்கு பிறகு இந்த பண்ட மாற்றம் முடிச்சுட்டு இந்து நாகரிகம், நாங்க படிச்ச முதலாம் வீட்டுல இந்து நாகரிகம் இந்தியா, அவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னா இந்த பண்ட மாற்று விண்வெளி முறைக்கு மேல இந்த பணத்தால சாமான் எடுக்கிற முறையை அறிமுகம் செஞ்சாங்க. ரைட், அதாவது பணத்தால சாமான் எடுக்கிற ஒரு முறையை வந்து அவங்க தான் அறிமுகம் செஞ்சாங்க பிள்ளைகள். எனவே இந்த நாணயங்கள் வெளியிடப்பட்டது, இதுவும் மஸ்லஹாவா அடிப்படையா வச்சுதான். சரி, சமூக நலனை கருத்துல கொண்டுதான் இந்த நாணயங்களையும் அறிமுகப்படுத்தினாங்க. என்னது ஜெயநேசனா அந்த பண்டமாற்று முறையில யார்கிட்ட வாசனை திரவியங்கள் ஈக்குதோ, கராம்பு ஏலம் இதெல்லாம் ஈக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் வெளிநாட்டுல இருந்து சாமாடிக்கலும், அது இல்லாதவங்களுக்கு சாமாடிக்கல. அதனால என்ன செஞ்சாங்க என்றால் சமூக நலக்குறத்துல கொண்டு இஸ்லாமிய அடிப்படையில பணம் ஒன்று அறிமுகப்படுத்தினா அந்த பணத்தினூடாக, நாணயங்களினூடாக இந்த பண்டங்கள் எடுக்கிற ஒரு முறையை வந்து அறிமுகம். அப்ப இதுவும் ஒரு சமூக பொது நலன அடிப்படையாக வச்சுதான். எனவே மஸ்லஹா அடிப்படை எனக்கு இந்த துணைச்சட்டம் கூட நல்ல இன்ட்ரெஸ்டான இந்த குயிக்கா ஒரு நான் ஏழு செய்யற டைம்ல வாசிச்சதோட நல்லா விளங்கினே எனக்கு இது மட்டும்தான். அடுத்த எல்லாம் நான் 2ஆம் முறையும் வாசிச்சேன். இது மட்டும் எனக்கு வாசிச்சதோட நல்லா விளங்கிட்டு, ஏன்னா பொது நலன் அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கிறது தானே. ரைட். மஸ்லஹா ஒரு சட்டமூலம் என்பதற்கு ஆதாரம் என்னன்னா, ஷரியா மக்களின் சிரமங்களை நீக்கி அவர்களது நன்மை பயப்பதனையே நோக்கமாக கொண்டிருக்குது. ஏன்னா இப்ப ஷரியா சட்டங்கள் வந்து மக்களோட நல்ல கஷ்டங்களை நீக்கி நலவுக்காகத்தான் ஷரியா சட்டங்கள் நீக்குது. அதே மாதிரி சஹாபாக்கள் மஸ்லஹா முர்சலாவை அடிப்படையாக கொண்டு முடிவு எடுத்து இருக்கிறாங்க. குறிப்பா அபூபக்கர் அலி தனக்கு பிறகு உமர் அலி அவங்களை அடுத்த கலிஃபாவை தெரிவு செஞ்சதும் இந்த மஸ்லஹா அடிப்படையை வச்சுதான். அல் குர்ஆன் திரட்டப்பட்டதும் இந்த மஸ்லஹா அடிப்படையை வச்சுதான். அப்ப சஹாபாக்கள் பெரும்பாலானவங்க இந்த மஸ்லஹா அடிப்படையா வச்சுதான் முடிவெடுத்தாங்க. ஏண்டால் அபூபக்கர் அலி நபி அவங்க செய்யாதொன்னு என்னால செய்யவே இயலான்ட்டாங்க. ஆனா பிறகு ஏழும் உண்டாங்க. எந்த துணை சட்டம் அதை வச்சு? மஸ்லஹா புர்சல் மஸ்லஹா முர்சலா, சமூக பொது நலன் அடிப்படையா வச்சு.
அப்ப இது மிக முக்கியமானது. எனவே மஸ்லஹா முர்சலா அடிப்படையில் அறிஞர்கள் முன்வைத்துள்ள சில நிபந்தனைகளை முன் வச்சுக்கிறாங்க. மஸ்லஹா முர்சலா முடிவெடுங்க, ஆனா கொஞ்சம் இந்த நிபந்தனைகள் ஈக்கணும். என்ன நிபந்தனைடா? நலன் எடுக்க பொது நலன் அடிப்படையாக கொண்டு தான் முடிவெடுக்கிற அந்த நலன் யதார்த்தமானதாக இருக்கணும், பிரமையின் அடிப்படையில அமைந்ததாக இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, அபூபக்கர் அலி சாரி உமர் அலி போயிட்டு சொன்னேன் என்ன, அல் குர்ஆனை ஒன்று திரட்டணும் என்று சொல்லி. அப்ப அவரு கனவு கண்டாரா? சஹாபாக்கள் யமாம போர்ல கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு கனவு கண்டுட்டா போயிட்டு சொன்னாங்க? நிஜத்துல நடந்துச்சு இல்ல. தானே. ஓ. நிஜத்துல கொலை செய்யப்பட்டாங்கம்மா. ம். அதனாலதான் அப்ப அது அந்த நலன் கற்பனை அல்ல, யதார்த்தமானதாக இருந்துச்சு. அது பிரமையின் அடிப்படையில இருக்குல்ல. அதே மாதிரி நலன் எல்லோருக்கும் பொது. அது பாருங்க, அந்த அல் குர்ஆனை கொண்டு திரட்டப்பட்டதால உங்களோட வீட்டுல எந்த வீட்டுல எல்லாம் ஒரு புக் வடியில இருக்குதானே. ஓ சார். எல்லாருக்கும் பொதுவா உங்களோட வீட்டுல இந்த உலக மக்கள் எல்லாரோட வீடுகள்லயும் இன்னைக்கு இது குர்ஆன் இருக்குது. ரைட், குர்ஆன்டா இது குர்ஆன்ல கொப்பி நான் சாம்பிளுக்கு சொல்றேன். ரைட், எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கணும் எடுக்கப்பட்ட அந்த முடிவு. அதே மாதிரி அந்த முடிவு ஷரியாவோட நோக்கங்களுக்கு இயைந்ததாக இருக்கணும். ஒரு கஷ்டத்தை நீக்குவதாக அல்லது நலனை காப்பதாகத்தான் மஸ்லஹா இருக்கணும் என்ற நிபந்தனைகளை முன்வைக்கிறாங்க. எனவே ஈக்கிற துணை சட்ட மூலாதாரங்களே ஆக ஈஸியானது, நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆனது, நம்மளோட நடைமுறைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பும் கூட இந்த மஸ்லஹா முர்சலா. பொது நலன் அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கிறது, அவ்வளவுதான் இதுல ஈக்கிறது. ரைட், இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கம்மா. ஐ டவுட். வெளியிட்டது உமர் அலி அவங்களோட காலத்துல தானே எது? நாணயங்கள் வெளியிட்டது, அரேபிய நாணயம். ஓ ஓ ஓ. அவர் ஹிஜ்ரி ஆண்டு அறிமுகப்படுத்தினதானே, அதோட சேர்ந்து எல்லாம் வந்ததான். அவர் ஹிஜ்ரி ஆண்டு மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் அவருடைய ஆட்சியில நடந்து. ஓகே, வேற சாம்சங் யார் அது? ஓகே, வேற டவுட் இருக்குதா? அடுத்ததுல போமா? போமா சார். ஓகே பிள்ளைகள், அதன் தொடர்ச்சியாக அடுத்த துணை சட்ட மூலாதாரம் நாங்க பார்த்தோம்னா அது ஆல்ரெடி பார்த்தோம் இஸ்திசான். இதுக்கு முதல்ல இப்ப பார்த்தது இஸ்திஸ்லாஹ். இப்ப பார்க்க போறது ஹாப். ஹா, முனை குழப்பிக்கொள்ள கூடாது. இஸ்திஸ்ஸா அப்படின்னு சொன்னா இணைந்து செல்லல் அல்லது தோழமை பேணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈக்கிற ஒன்றை தொடர்ந்தும் அப்படியே வச்சு கொள்றதுதான் இஸ்திஸ்ஸா. ரைட், அதுக்கான ஆதாரம் என்னன்னா, இப்ப நாம வச்சுக்கொள்வோமே, சரி, அன்ஹா எனக்கு கூடுதல பேசல. சரி, அன்ஹாவோட ஃபெமிலில யாரு ஃபாரின்ல நிக்கிறாங்க? நிறைய பேர் இருக்கிற. நிறைய பேர். சரி, ஓகே, அப்படி சொன்னா இதாயிரும் என்ன. சரி, ஷம்ஹாட ரிலேஷன் யாரு ஃபாரின்ல? ஷம்மட கேட்டு பாமே. Uncle. அங்கிள் ஃபாரின்ல இருக்கிறாங்க. விச் கண்ட்ரி? Dubai. துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகே, சரி. இப்ப நான் சும்மா வச்சுக்கொள்றேன்னா, சரி, ஆக்களை சொன்னா நீங்க இதாயிருவீங்கன்னா, சரி நான் சும்மா வச்சுக்கொள்வோமே, எல்லாருக்கும் பொதுவா நான் சொல்றேன்னா, உங்களோட ரிலேஷன் ஒருத்தர், ரிலேஷன் என்ன, நான் இப்ப ஷம்ஹாவே அன்ஹாவே சொல்லல, நான் சும்மா பொதுவா இணைக்கிற எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். உங்களோட ஃப்ரெண்ட் உண்டோ இல்லாட்டி ரிலேஷனோ உங்களோட ஊர்ல இருக்கிற ஒருத்தர் ஃபாரின் போயிட்டார். எப்ப? 2026 மாசம் 25ஆம் தேதி இன்னைக்கு ஃபாரின் போறார். நாம இப்ப 2036க்கு வாரம், 10 வருஷம் தாண்டிட்டு அவரை பத்தி எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அவர் எங்க இருக்கார், என்ன செய்யறார், என்ன வேலை, எந்த இடத்துல இருக்கிறார், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இன்னுமே கிடைக்கல. அப்ப நாம என்ன, அவர் செத்து போயிட்டான்னு முடிவு இருக்கிறதா? இல்ல. இல்ல. அப்ப என்ன செய்யற? இருக்கிற தானே சம்டைம். எப்படியாண்ணா? இல்ல இப்போ இப்போ ஒரே பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள் மிச்சம் காலமா ஒரு இதுவுமே இல்லாட்டி தேடி பாக்குறது தானே, என்ன இருக்கிறாரா மௌத்தா போயிட்டாரண்டு. தேடி பார்த்தும் கிடைக்கலடா. போலீஸ் சொல்லு. அதுதான் அதான் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கிடைக்கலடா. ம், பேசாம விட்ற. பேசாம விட்டுடுறேன். சரி, நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? அவர் இருக்காருன்னா செத்து போயிட்டாருடா, மௌத்தா போயிட்டு பாருன்னு நினைக்கிறேன். மருதா பெய்துட்டாருன்னு நினைக்கிறேன். இதுதான் இல்ல.
அப்ப இப்ப அன்ஹாவெல்லாம் கட்டாயம் இந்த இஸ்திஹாப படிச்சே ஆகணும். ஏன்னா சட்டத்தை தவறா புரிஞ்சிருக்குது அன்ஹா. அன்ஹாக்கு இந்த இஸ்திஹாப் கட்டாயம் தேவை. என்னன்னா ஒரு குடும்பத்தை விட்டு 10 வருஷமா பிரிஞ்சு போயிட்டாரு. அவர் எங்க ஈக்கிறாரு, என்ன செய்யறாரு, எந்த இடத்துல ஈக்கிறாரு, வாழ்றாரா இருக்காரா ஒன்றுமே இப்ப தெரியாது. இப்ப இஸ்லாமிய அடிப்படையில அவரு எங்கேயோ இருக்கிறாரு, எங்கேயோ பெய்த்துட்டாருன்னு தெரியும். ஆனா அவர் செத்துட்டாருன்னு நம்ம கன்ஃபார்மா நியூஸ் கிடைச்சிட்டா? இல்ல இல்ல. அவர் இறந்துட்டதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கப்படல. எனவே அப்ப அவர் இன்னும் உயிருடன் இருக்காருன்றதுதான் அர்த்தம். சரிதானே? இறந்துட்டாருன்ற செய்தி கிடைக்கும் வரைக்கும் நாம அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு தான் நாங்க அதை நம்பணும். இது எந்த துணை சட்ட மூலாதார அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டிருக்குது. இஸ்திஸ்ஹாப். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா ஒருத்தரை காணல. எனவே அவர் இறந்துட்டார் என்ற செய்தி கிடைக்கும் வரைக்கும் அவரை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் வரலாட்டியும் கூட அவரு உயிரோடு தான் இருக்காருன்னு தான் நாங்க நம்பணும். அதை இது எந்த துணை சட்ட மூலாதாரம்? இஸ்திஸ். அது மட்டுமல்ல, திருமண ஒப்பந்தம் முறிக்கப்படும் வரையில் கணவன் மனைவி உறவு ஹலால் தான். ரைட்? திருமண ஒப்பந்தம் முறிக்கப்படும். இப்ப இந்த காலம் 3 மாசம் தலாக் சொல்றதுக்கு காலப்பகுதி எழுதிக்குதுன்னா அந்த காலப்பகுதி முறிக்கப்படும் வரைக்குமே அது ஹலால் தான். ரைட்? இப்ப பாருங்க, மேலும் ரமலான் பிறை தென்படல 29 தென்படலன்னா ஷாபான் மாதம் 30 என கணிக்கப்படுவது எந்த துணை சட்ட மூலாதாரம்? நாங்க இவ்வளவு இது நடைமுறைக்கு தேவையான ஒரு தலைப்புனா நம்ம நாட்டுல பிரச்சனை அடிக்கடி வாரதானே. ரமலான் மாதம் 29 இது போன முறை கூட தென்படல. எனவே ரமலான் மாதம் 30 பூர்த்தியாக்கி நோன்பு நாங்க 30 பிடிச்சோம். எனவே இது எந்த துணை சட்ட மூலாதாரம்? இஸ்திஸ்ஹாப். இது உங்களோட சீனியர்ஸ் மார்க்கு நான் இந்த கேள்வி எடுத்திக்கிறேன். அவங்களோட பேப்பருக்கு நான் இதை கொடுத்தீங்க. அடிச்சிருவாங்க, ஈஸியான கேள்விதான். இந்த வேர்டை போட்டுதான். ஏன்னா இது நடைமுறையோட தொடர்படுது. நம்ம நாட்டுக்கு தேவையான ஒன்று தானே. ஸோ ப்ரொஃபஸர் அது மாதிரி ஒரு கேள்வியை தான் எடுப்பார். அப்ப இது மிக முக்கியமானது. எனவே இஸ்திஸ்ஹாப்ல விதிமுறைகளும் இருக்குது. என்னென்றால் ஒரு விடயம் மாற்றப்பட்டு விட்டது என்பதற்கான ஆதாரம் கிடைக்கும் வரையில் தொடர்ந்தும் அதே நிலைமையில இருக்கிறது. அடிப்படையில் அனைத்து பொருட்களும் அனுமதிக்கப்பட்டதுதான். அடிப்படையில் மனிதன் குற்றமற்றவன் தான். ஏன்னா மனிதன் பிறக்கும் போதே குற்றத்துடைய பிறக்கிறான் இல்ல. மனிதன் அடிப்படையில அவன் குற்றமற்றவன் தான். அவர் ஏதோ ஒரு நிலைப்பாட்டு, அதே மாதிரி உறுதியான ஒரு நிலைப்பாட்டு இடையில் ஏற்படும் சந்தேகம் மாற்றிவிட மாட்டாது. இப்ப நாங்க உழு செஞ்சது நமக்கு உறுதி, ஆனா இடையில உழு செஞ்சமா இல்லையான ஒரு டவுட் வந்தாலும் கூட அந்த உழு செஞ்சதான் நாங்க கருத்துல கணிப்பிடப்படும். உழு செஞ்சதான் நாங்க முடிவு. எனவே இதெல்லாம் இஸ்திஸ்ஹாப் அடிப்படையில பெறப்பட்ட முடிவுகள் தான் தான் நாங்க விளங்கி வச்சுக்கோம். எனவே இஸ்திஸ்ஹாப்ன்றது ஒரு புதிய ஆதாரம் அல்ல. நியூ எவிடன்ஸ். அது நியூ எவிடன்ஸ் இல்ல. இது ஏற்கனவே இருந்த ஒன்றை தொடர்ந்தும் உறுதிப்படுத்துறது தான் இந்த இஸ்திஸ்ஹாப். கிளியரா? ஈக்கிற ஒன்றை உறுதிப்படுத்துறது, அதுதான் இஸ்திஸ்ஹாப்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் இது. ரைட்? இப்ப இதுல தான் சந்தேகம் தான், கேளுங்க பாப்போம். இஸ்திஸ்ஹாப்ல ஏதேனும் டவுட் இருந்தா கேளுங்க. எனி டவுட்ஸ்? இல்ல சார். இல்ல. தென் இறுதிக்கு போமா? லாஸ்ட் துணை சட்ட மூலாதாரத்துக்கு பாத்துருவோமா? ஆம் சார். ஓகே பிள்ளைகள். உருஃப் இது ஜோக் தலைப்பு, அப்படிதான் சொல்றேன். ரைட். இது ஜோக் தலைப்புன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நல்லா பேசுற யாரு பிள்ளைகள்? ஷம்ஹா வந்து இங்கிலீஷ் மீடியம். என்ன ஷம்ஹா, எனக்கு கொஞ்சம் உங்களோட பயோடேட்டா சொல்றீங்களா? அவங்கள பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் செய்றீங்களா? இங்கிலீஷ்ல செய்யுங்க, பிரச்சனை இல்லை. அவங்களோட நேம், அவங்களோட ஃப்ரம், அவங்களோட ஃபாதர்ஸ் நேம், அடுத்தது அவங்களோட ஃபியூச்சர் ஐடியா. இந்த இதில் பத்தி கொஞ்சம் ஒரு பேட் வெயிட் ஆகணும். My name is Shamha.
and I'm from Galhina, Kandy. I'm schooling myself in Baduddin Mahmud Girls College, Kandy, and my father's name is Rizwan, and my mother's name is Nilufa, and I have one younger sister. And my future, my ambition is to become a lawyer. Lawyer, inshallah. As a criminal lawyer, inshallah. Right. Okay, well, Shamma பேசிட்டாங்க. Right. Anha, now your turn. Tell me in Tamil medium. என் பேர் அன்ஹா. நான் குருநகல். My father name is Niasdin. Tamil. Niasdin. எனக்கு 2 brothersம் ஒரு சிஸ்டருமே. Tamil. எனக்கு 2 நானமாரும் ஒரு தாத்தாவும் மிக்கிற. And ambition வந்து lawyer ஆகிறது. Lawyer. இன்ஷால்லா. Second lawyer, criminal lawyer, inshallah. Sabah, சரியான போட்டி. Riha. என் பேர் ரீஹா. நான் உத்பிட்டி அனுராதபுர. My father name is Nalim. உம்மோட தமிழ். என் வாப்பாட பேர் வந்து நலீம். உம்மோட பேர் வந்து நசியா. எனக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருக்குது. என் ambition வந்து lawyer. இன்ஷால்லா. லோயர் இன்ஷால்லா. லோயர். ரைட். எல்லாத்தையும் நான் இப்ப நோட் பண்ணிக்கிறேன். ரைட். இப்ப கொஞ்சம் அடுத்தது நாம யாருக்கு கொடுப்போம் என்று சொன்னா இல்மா இர்ஷாட். என் பேர் இல்மா. எங்களோட வாப்போட பேர் இர்ஷாட். உம்மோட பேர் ரினோசா. எனக்கு வந்து ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பி மிக்கி. அம்பிஷன் வந்து ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில போயிட்டு படிக்கணும். ஓகே. ஃப்ரம் எங்க? கண்டி. ஓகே. நீங்க இந்த 3 பேரும் பேசினத அடுத்த ஆக்களுக்கு சொல்லலன்னு கோச்சிக்க வேணாம. எல்லாருக்கும் டைம் இது. இந்த 3 பேரும் பேசினது எல்லாரும் நல்லா கவனிச்சிங்களாமா? எல்லாரும் நல்லா நோட் பண்ணீங்களா? இப்ப நீங்க நினைக்கிறீங்களா இந்த 3 பேரோட பேச்சும் ஒரே மாதிரி இருந்துச்சா? இல்ல. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஐ ஹேவ் எ யங்கர் சிஸ்டர் என்னாங்க. எனக்கு நானா ஒன்று தங்கச்சி ஒன்று ஈக்கிற என்னாங்க அன்ஹா. நம்ம ரீசா சொன்னாங்க இருக்கு இதாங்க. ஈக்கியா என்னாங்க இன்னொருத்தர். யாரு நம்மட இல்மாரிசா சொன்னாங்க ஈக்கிய என்னாங்க. இதே கொஞ்சம் சார் அப்படி சொல்லல சார். அப்படியே கழுத்துறைக்கு கொஞ்சம் போனா ஈச்சி என்னுவாங்க. ஈச்சி என்னுவாங்க. பாச்சிய என்னாங்க. அடுத்தது கொஞ்சம் அப்படியே ஜஃப்னாவுக்கு போனா எப்படி இருக்கும்? எப்படி சொல்லுவாங்க? ஈக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. விலங்கினம், கோணம், விலங்கினம் இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கேட்கிறேன், இருக்கின்றார் என்றுதான் தமிழ். இத அன்ஹா சொல்ற ஏன்னா குருநாயகல் பாச எப்படின்னா இருக்கி அப்படி இல்ல. அன்றாபுரம் பாசையில சொன்னா இருக்கு என்றது. இதே கழுத்துற பாசைக்கு போனா இருச்சி என்னுவாங்க. இதே இல்மா கெண்டிக்கு கொஞ்சம் வந்தா ஈக்கி ஈக்கிரோண்டு வந்தோண்டு போனோண்டு அப்படித்தானே கேண்டில. ரைட். ஓகே. அப்ப தென் ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நாள் நான் 2 யூனிவர்சிட்டியில படிக்கிற பெட்டிக்லோல நான் நைட் டைம் ஆகி படிச்சு முடிஞ்சு. நைட் டைம்ல கிளாஸ் சாட்டர்டே சண்டே வந்து என்ன செய்யறேன்டா நான் திங்கள்லேருந்து வெளியே வரங்காட்டியும் சவுத் ஈஸ்ட்ல படிச்சுட்டு திரும்ப சாட்டர்டே சண்டே அடுத்த யூனிவர்சிட்டி போய்த்துறது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா சாட்டர்டே சண்டே படிக்கல படிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செஞ்சேன்னா இப்போ நான் சவுத் ஈஸ்டர்னுக்கு போவேன். பைக்ல பெய்த்து கொண்டு இருக்கிறேன். போகக்குள்ள இடையில காத்தாங்குடி அந்த பகுதிகிட்ட வந்து கடும் மழை. எனக்கு போவேல இஷா தொழுக டைம். அப்போ நான் பைக்கை வச்சுட்டு இஷா தொழுதுட்டு அதினை ஈக்கிறேன். மழை எப்படா விடும் நாளைக்கு இப்போ திங்கக்கிழமை லெக்சர்ஸுக்கு ஈக்கணும் சவுத் ஈஸ்டர்ன்ல. அப்போ நான் மழை விடும் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ திடீர்னு இந்த முஅல்லிம் வந்து ஆலிம் வந்து சொன்னாரு, கொஞ்சம் கிடந்துட்டு போங்க என்றாரு. அப்படின்னா இன்னைக்கு கிடந்துட்டு போங்க அப்படின்னு. நான் எனக்கு
விலங்குகள் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம அவர் சொன்னதை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இருந்துச்சு. கிடந்துட்டு போங்க அப்படின்னா அவங்க, இல்லைண்ணா நீங்க சொன்னது விலங்குகளை எனக்கு கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க அப்படின்னா, கொஞ்சம் கிடந்துட்டு போங்க என்றாரு திரும்பவும். அதுக்கு பிறகுதான் நான் கொஞ்சம் பொறுமையா இருந்து கிடந்துட்டு போங்கன்னு ஒரு வேலை என்னத்துக்கு சொல்றாரு. இருந்துட்டு போங்க. கடந்து போங்க, இருந்துட்டு போங்க. கடந்து போங்க. ஆஹ் இல்ல இருந்துட்டு போங்க. இருந்துட்டு போ. இருந்துட்டு இருந்துட்டு போங்க. போங்க. இன்னைக்கு இருந்துட்டு போங்க என்றதை தான் நான் கொஞ்சம் கிடந்துட்டு போங்க என்னாரு. எனக்கு அதை கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது ஒரு ஜாதி என்னமோ சொல்றாரு. எனக்கு அது நாங்க இதுக்குமே கேட்டில்ல அப்படி ஒரு word. அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரியா போயிட்டு நான் ரெண்டாம் இல்ல நானா நீங்க சொல்றேன் எனக்கு விலங்குல கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் திரும்பவும் கிடந்துட்டு போங்கடா. அப்புறம் எனக்கு விலங்குகள் என்ன ஆனா சரி சரி நானாண்டு விலங்கெல்லாம் நான் அனுப்பிவிட்டேன். சரி நானாண்டு சொல்லி மூணாம் முறை கேட்கலாதே ரைட் அப்படி. அப்ப இது ஒவ்வொரு சைட்ல ஒவ்வொரு மாதிரி. இப்ப எங்கட யூனிவர்சிட்டியில வந்து எந்த பேஸ்ல வந்து எல்லா சைட்ல இருந்து மீக்கிறாங்க. இப்ப பிரசன்டேஷன் பண்ண சொன்னா எல்லா பிள்ளைகளும் பண்ணணும். 400 பேரும் பிரசன்டேஷன் பண்ணணும். அப்ப எல்லாருமே சண்டை ஓன் லாங்குவேஜ்ல பண்ணணும். அப்ப ஒவ்வொரு இப்ப கழுத்துற பிள்ளைல டக்குன்னு பிடிச்ச இரிச்சி போச்சு, அவர் வந்திய இருச்சிய போனிய வந்திய இரிச்சி இரிச்சி இரிச்சின்னு தான் நீக்கும். அப்ப இது வந்து களுத்துற பேருவல அந்த சைட் பேச்சு தான் அது. இதே குருநாயகல் பக்கம் வந்தா இரிச்சி இரிச்சி நீக்கும். இதே இல்ல சார், இருக்குன்னு வரும். அடுத்தது கேண்டி பக்கம் வந்தா இருக்கோண்டு போனோண்டு அப்படின்னு வரும். இதே ஈஸ்டர்ன் பக்கம் போனா கிடந்துட்டு போங்க என்னுவாங்க. ரைட். தென் ஒவ்வொரு சைட்லயும் அந்த ஸ்லாங் வந்து வித்தியாசம் தானே. ஓ சார். ஒரு விஷயத்த தான் சொல்றான், பட் அந்த ஸ்லாங் வித்தியாசம். இதுதான் உருஃப்னு சொல்லுவோம். இது ஹராமா இப்படி பேசுறது? இல்ல. இல்ல. நம்மட மொழி நடையில நமக்கு என்ன இது ஆயிக்குதோ அதை நாங்க பேசுறோம். இது வழக்காறு உருஃப்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு துணை சட்டம் உலாதான். முஸ்லிம்கள் எது தனக்கு நல்லதுன்னு கருதுறாங்களோ அது நல்லதுதான். அதாவது கணிசமானோர் தமது வாழ்வில் சொல் ரீதியாக அல்லது செயல் ரீதியாக பின்பற்றி வரும் மரபுகளே உருஃப்னு சொல்லுவாங்க. ஆனா தனி மனித பழக்க வழக்கங்களுக்கு அது வேற பேர். ரைட். அது ஆதத்துன்னு சொல்லுவாங்க. இது கணிசமானோர் பின்பற்றுறது உருஃப். ஆனா தனி மனிதன் பின்பற்றுறது அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? ஆதத். ஆதத்துன்னு சொல்லுவாங்க. ரைட். எனவே உருஃபுக்கான ஆதாரங்கள் மக்களிடமிருந்து அவர்கள் எதை செய்ய முடியுமான இலகுவான அம்சங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், மேலும் எல்லோருக்கும் பரிச்சயமான வழக்கிலுள்ள விடயங்களே ஏவுங்கள். இது ஆதாரம். முஸ்லிம்கள் நல்லவை என கருதியவை அல்லாஹ்விடத்திலேயும் நல்லதுதான். ரைட். அபு சுஃபியான மனைவி ஹிந்தா நபியிடம் வந்து என் கணவன் எனக்கு சில, ஏன்னா அபு சுஃபியான் சரியான கஞ்சத்தனம், செலவு செய்யறதில்ல, தன்னை மனைவிக்கோ செலவு செய்யறதில்ல. அப்புறம் நபி அவங்க சொன்னாங்க, அபு சுஃபியான பணத்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். குறிப்பிட்டாங்க. ரைட். ஏன்னா அது மரபு தான் அது. ரைட். அதே மாதிரி குறிப்பிட்டோர் உருஃப் வழக்கு மனித நலனை பேணுவதாக அல்லது சிரமம் ஒன்றை நீக்குவதாக அமையுமாக இருந்தால் அது சரி. ரைட். உருஃப் வந்து மிக முக்கியமான. எனவே நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்லாம் அறிமுகமான போது அரபிகளிடம் காணப்பட்ட சில உருஃப் வழக்காறுகளை முழுமையாகவும் சில மாற்றங்களையும் அங்கீகரிச்சிச்சு இஸ்லாம். குறிப்பாக திருமணம் பொருத்தம் பார்க்கிறது. திருமணம் பொருத்தம் பார்க்கறது ஜாஹிலியா கருத்து அதை அப்படியே இஸ்லாம் அங்கீகரிச்சு. அதுக்காக இந்த ஜாதகம் பார்க்கறாதா அதையா சொல்ற இது? இல்ல. இல்ல. அந்த குடும்பம் இந்த குடும்பம் ஒத்துவரமான அந்த குடும்பங்களை பார்க்கறது, இதை பார்க்கறது. ஏன்னா இப்படித்தானே பிள்ளை ஒருத்தர் விரும்பிட்டீங்கன்னா சும்மா அப்படி முடிச்சு கொடுக்க இல்லாதே. அந்த குடும்பம் ஓகேயா இது பார்க்கறதா அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும் தானே. அப்ப திருமணம் அதான் திருமணம் பருத்தம் பார்க்கறதே ஒழிய அந்த ஜாதகம் பார்க்கறதே அல்ல. அடுத்து கொலைக்கு தியத் வழங்குறது, பரிகாரம் கொடுக்குறது. அடுத்து கௌபாவை தவாப் செய்யறது, நாங்க உம்ராவோ ஹஜ் போனா தவாப் செய்யறது அதெல்லாம். அடுத்து இதா அனுஷ்டிக்கிறது, இதா காலத்துல நாங்க அனுஷ்டிக்கிறது, இதெல்லாமே வந்து ஜாலியா காலத்துல இருந்தது. அதை இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு அதை வரையறை சில லிமிட்டேஷனோட அனுமதிச்சுக்குது. அப்ப இது உருஃப் தான், வழக்கார அப்படி அனுமதிக்கிறது. இதுல உருஃப்ல வகைகளும் இது சொல் ரீதியாக செயல் ரீதியாகவும் பிரிப்பாங்க. சொல் ரீதியாகனா அல்லா மீது சத்தியமாக உங்களோட வீட்டுக்கு நான் வர மாட்டேன். போச்சுட்டு போய் உங்களோட சண்டை பிடிட்டு சொல்லு, அம்மா சத்தியமா நான் இனி உங்களோட வீட்டு பக்கம் இருக்க மாட்டேன்னு சொல்லு, ஸ்டோபுல்லையும் அப்படி சொல்றேன். நான் சிறு நான் சொல்லிக்கிறேன், நீங்களும் சொல்லிக்கிறீங்களோ சரி அப்படி சொல்லிடுறாங்க. நான் சின்ன பிள்ளைகள் தெரியாது தானே உண்டு. அந்த டைம் சொல்றேன், சத்தியமா அம்மா உங்களோட வீட்டு பக்கம் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். சொல்லிட்டு என்ன செய்யற, நைட் ஆயின உடனே முன் வாசலால வராம என்ன செய்யற, பின் வாசலால இல்ல ஜன்னலுக்கால அப்படியே வந்து கள்ளத்தனமா வந்து தூங்கிறது. அப்ப இது என்ன சொல்லுங்களே பாப்போம்.
குற்றப்பரிகாரம் கொடுக்கத்தானே வேணும். இப்ப ஒருத்தர் சத்தியம் பண்ணி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு முன் வாசலால நான் உங்களோட வாசல் படி மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பின் வாசலால வந்து வீட்டுக்குள்ளுக்கு உட்கார்ந்து இருந்தா குற்றப்பரிகாரம் செய்ய தேவையில்லையா? செய்யணும். இல்ல, நான் உங்களோட வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண ஒருத்தர் பின் வாசல் வழியால இல்லாட்டி ஜன்னல் வழியால வீட்டுக்கு வாராரு. இது அப்ப சத்தியத்தை மீறின மாதிரி இல்லையா? மீறிட்டார். மீறிட்டார். மீறினதுதான். அவர் குற்றப்பரிகாரம் கட்டாயம் கொடுக்கணும். ரைட். இது வந்து பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு சம்பவம் ஒன்றைக்கு தெரியுமா? மீன் பிடிக்கலாம் சனிக்கிழமையாயினா அவங்க என்ன செஞ்சாங்க? பிடிக்கணும் மீன் வலைய எப்ப வீசினாங்க? வெள்ளிக்கிழமை வச்சுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு வலைய போட்டுட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை அந்த வலைய எடுத்தாங்க. அப்ப இது ஹராம் தானே. அது சனிக்கிழமை பிடிக்கலாம்னா வெள்ளிக்கிழமை. பனு இஸ்ரவேலர்களோட பழக்க வழக்கங்கள் தான் இது. அது மாதிரிதான் இது. மிதிக்க மாட்டேன்னா மிதிக்க கூடாது. பின் வாசல் வழியெல்லாம் வாரல. எனவே இது சொல் சார்ந்த உருஃப். அடுத்தது செயல் சார்ந்ததுன்னா மரபு ரீதியா கடைபிடித்து வந்தா அது செயல் இந்த இது வரும். அதே மாதிரி உருஃப் ஆம் வந்து குறிப்பாக எல்லா நாடுகள்லையும் எல்லா மனிதர்கள்லையும் மீக்கிற என்னன்னா நாங்க வந்து கோழியை இறைச்சின்றோம், அடுத்தது மாட்டை இறைச்சின்றோம், ஆட்டை இறைச்சின்றோம். ஆனா மீன் என்னைக்காலும் இறைச்சின்னு இருக்கோமா? இல்ல. மீன் எப்படின்னு சொல்றேன்? மீன் தானே சொல்றேன். மீன் சமக். மீன்ட்டு ஓ, சொல்றோம். அரபிக்ல அது சமக்குன்றது மீன் தான் சொல்றோம். சோ இது வந்து உருஃப் ஆம். பொதுவாக உலகில எப்பிரதேசத்துல எம்மொழியில இருக்கிறவங்க மீனை இறைச்சி என்று அழைக்கிறது இல்ல, மாறாக மீன் என்று தான் அழைக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு வழக்காறு தான். மீன் உருஃப் ஆம். அதே மாதிரி உருஃப் காஸ் என்று சொன்னா அதாவது குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு அல்லது குறிப்பிட்ட இனக்குழுமத்துக்கு அல்லது ஒரு நாட்டிற்கு பிரத்யேகமான வழக்கார குறிப்பிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு ஷொப்புக்கு நாங்க போறோம். நாங்க போய் என்ன செய்யறோம்? ஒரு சாமானை வாங்கிட்டு சல்லி இல்லை. அப்ப என்ன செய்யறோம்? கடனுக்கு நாங்க வாங்கி கொள்றோம். ஆனா அந்த சந்தர்ப்பத்துல அந்த வியாபாரி என்ன செய்வார்? என்னன்னா அந்த கடனை வந்து நம்மட பேரை ஒரு இம்ரான் 1000 ரூபா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கொள்வார். ஆனா அதுக்கு சாட்சியங்களை வச்சுக்கொள்ள மாட்டார். இப்ப நாம வந்து அந்த திடீர்னு நம்ம வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு கடை இருக்குது. திடீர்னு நம்ம வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க. யாரோ ஒருத்தர் நம்ம சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க. கையில சல்லி இல்ல. சல்லி எடுக்கிறதுனா பேங்க்கு தான் போகணும். அப்ப நமக்கு 300க்கு ஒரு கடை ஒண்டிக்குது. அப்ப அந்த கடையிட்ட இப்ப ஓடி போய் என்ன செய்யற? கொஞ்சம் திங்ஸை வாங்கிட்டு பிஸ்கெட்டை அடுத்த ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு உடனே வார அவங்கள்ட்ட சொல்லுவோம் இதை என் பேருக்கு போட்டுங்க. அந்த டைமுக்கு ஆதாரம் ஏதாவது கேட்கிறதா நம்மள்ட்ட? உங்களோட காரை கொஞ்சம் எழுதித்தாங்க, இல்லாட்டி உங்களோட பைக் எழுதித்தாங்க, வீட்டை எழுதித்தாங்க அப்படின்னு சொல்லி நாம அந்த இடத்துல ஆதாரம் கொடுக்குறோமா? முன்னிறுத்திக்கிற கடைக்கு இல்ல. இல்ல. இல்ல சார். ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அவரை எழுதி வைக்கிறாங்க. இதைத்தான் சொல்லுவாங்க என்ன? உருஃப் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இது வியாபார சமூகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு உருஃப் தான். அப்ப அதை நாங்க விளங்கி வச்சுக்கோம். எனவே உருஃபை நடைமுறைப்படுத்தணுமாக இருந்தா ஷரியத்துல தெளிவான சட்ட வசனம் ஒன்றுக்கு முரணாக அமையக்கூடாது. அதாவது இஸ்லாத்துல எந்த ஒரு கட்டத்திலையும் முரணாக அமையக்கூடாது. ரைட். அதாவது உதாரணமாக வட்டி அல்லாஹ் ஹராமாக்கினான் என்பது தெளிவான ஆதாரம். எனவே வட்டியை வழக்காராக கொண்டு வர இயலாது. சரிதானே? ரைட். வட்டி ஹராம்னா ஹராம் தான். அதை உருஃபுண்ட நிலைக்கு அந்த காலத்துல இது செஞ்சாங்க, அந்த காலத்துல வட்டி இருந்துச்சு, எனவே இப்போ வட்டியோட நாங்க தொடர்படுவோம் அப்படின்னு வட்டியை கொண்டு வர ஹராம் தான். அடுத்து எந்த உறுப்பை பயன்படுத்தி குறித்த விடயம் அணுகப்படுகிறதோ அவ்விடயம் தோன்றினால் வேளையில் அவ்வுறுப்பு காணப்பட வேண்டும். இன்றேல் உறுப்பில் ஏற்படும் மாற்றம் சட்டத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த அடிப்படையில நீங்க தெளிவா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. எனவே சுருக்கமா சொன்னா உறுப்புன்றது மரஃபு வழக்காறுன்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஓ சார். ஓகே, நான் இப்ப கொஞ்சம் சுருக்கமா கேள்வி டைம் வைத்திருக்குதுன்னா பாங்க சொல்ல போகுது. ரைட். நான் லாஸ்டா சொல்லி முடிச்சுது. நான் கொஞ்சம் குரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் சொல்றீங்களா? அப்போ நீங்க சார். சொல்லிட்டீங்கன்னா ஓகே. ரைட். அல் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது எப்படின்னால் நாய் நக்கி, அதாவது நாய் வந்து நஜீஸ், நாய் வளர்ப்பதோ நாயை இருக்கிறதோ நஜீஸ் அப்படி அல் குர்ஆன்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கொள்ளும். ஆனா பன்றியை பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாய்க்கு எதே சட்டமோ அதே சட்டம் தான் பன்றிக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது எந்த துணை சட்டம் மூலாதாரம்? கியாசல் மூசாவி. மூசாவியா? அது முசாவி. சொல்லுங்க. ஒப்பு நோக்குறது. ரைட்.
வேட்டை பறவை அருந்திய தண்ணீரை குடிக்கலாம் ஆனா அதோட உதடு சுத்தம் ஒரு சின்ன நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை குடிக்கலன்னு கொண்டு வராங்க. இது எந்த துணை சட்டம்? ரமலான் மாதம் 29 பிறை பார்த்தாங்க, பிறையை காணல. அதே போல ரமலான் மாதம் 30ஆக பூர்த்தி செஞ்சாங்க. ஷாபான் மாதம் 30ஆக பூர்த்தி செஞ்சாங்க. இது சமூகத்துல எந்த முடிவா இருந்தாலும் அது சமூகத்துல நலன கருத்துல கொண்டு முடிவெடுக்கப்பட்ட மஸ்லஹா முர்சலா. சஹாபாக்களோட கூற்று கவுலு சஹாபி. கவுலு சஹாபி. சஹாபி. ரைட். மக்களுடைய பேச்சு வழக்குகள், தனிமனித வழக்கு, ஒருத்தர் டூர் எடுத்து போயிட்டாரு, அவர் இறந்துட்டான செய்தி கிடைக்கும் வரைக்கும் அவர் உயிரோட இருக்கிறான்னு நாங்க நம்புறது மஸ்லஹா முர்சலா. இதுல போடுறது. இல்ல சார், இஸ்திஸ்ஹா. இஸ்திஸ்ஹாபா, இஸ்திஸ்லாஹா, இஸ்திஸ்ஹாபா, இஸ்திஸ்லாப். இஸ்திஸ்ஹாப். ஷூரா? இஸ்திஸ்லாஹ். அது மர்சன முர்சலம். மஸ்லஹா முர்சலா வராதுமா. தொடர்ந்தும் அதே நிலையில கியாஸை விட நல்ல ஒரு கியாஸுக்கு போறது தானே, இணைந்து செல்றதுன்னு சொல்லுவாங்க தானே, தொடர்ந்து உறுதியா வச்சு கொள்றது. ரைட். அப்ப அது வந்து எதுக்கு வரும்? சரி, ஓகே, எல்லாம் கிளியரா? சரி, ஓகே. அப்ப நாங்க பாடத்துல சமரிகளுக்கு போவோம். எனவே மீண்டும் டைம் ஆயிட்டு நாங்க பாடத்தை முடிப்போம். மீண்டும் அடுத்த பாட வேலையில நாங்க இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வந்து நல்ல துவா செஞ்சு நல்ல ரிசல்ட் எடுக்கணும்னு எனக்கும் துவா செஞ்சு உங்களுக்கு நான் துவா செஞ்சு சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.